कल्याणकारी ड्रामा। कल्याणकारी शिव बाबा के महावाक्य सभी के कल्याण के लिए। நன்மைக்கான டிராமா. நன்மைக்காக சிவபாபாவின் மகா வாக்கியங்கள். அனைவரின் நன்மைக்காகவே. செலக்டட் பாயிண்ட் நம்பர் 2949. செலக்டட் பாயிண்ட் எண் 2949. कोई को संशय आता है तो इसमें संशय की कोई बात तो है नहीं। யாருக்காவது குழப்பம் வருகிறது, எனவே இதில் குழப்பத்திற்கான எந்த ஒரு விஷயமும் இல்லை. क्योंकि याद तो शिव बाबा को करना है। ஏனென்றால் சிவபாபாவை தான் நினைவு செய்யணும். उनमें संशय की तो कोई बात ही नहीं उठ सकती है। அதுல குழப்பத்திற்கான எந்த ஒரு விஷயமும் எழும்பாது. और संशय करके क्या करेगा? பிறகு குழப்பம் அடைந்து விட்டு என்ன செய்வீர்கள்? अच्छा, நல்லது, रूठ जाएगा, கோச்சிப்பீங்க, समझेगा पता नहीं है क्या है, புரிந்து கொள்வார்கள், தெரியவில்லை இங்க என்ன இருக்கிறது. ऐसी ऐसी बात यहाँ क्यों होती है? இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஏன் இங்கு நடக்கிறது? नहीं, இல்லை, ये संकल्प हम उठा ही नहीं सकते। இந்த சங்கல்பமும் நாம் வர வைக்க கூடாது, कह ही नहीं सकते हैं। சொல்லவே கூடாது. बस जो होता है देखते हैं 60% बाई सेकंड, वो कला पहले भी मुआफिक। என்னவெல்லாம் இந்த உலகத்தில் நடக்கிறதோ ஒரு செகண்டும் அது அனைத்தும் கல்பத்திற்கு முன்னால் நடந்த போல்தான் होता ही रहता है। நடந்து கொண்டே இருக்கும். बच्चों का कल्याण किसमें है? குழந்தைகளுக்கு நன்மை எதில் இருக்கிறது? बाप को याद करना தந்தையை நினைவு செய்வது, और औरों को रास्ते बता जाना। மற்றவர்களுக்கு வழியை சொல்லிக் கொண்டே செல்லணும். ये बाप की सर्विस में तुम बच्चों का काम। இதுதான் தந்தையினுடைய சர்வீஸில் குழந்தைகளாகிய உங்களுடைய வேலை. मुरझाने की कोई बात नहीं है। குழப்பம் அடைய வேண்டிய எந்த ஒரு விஷயமும் இல்லை. ऐसे नहीं कि शिकल ही मूर्छित हो जावे। இப்படி இல்லை, முகமே வாடி விடணும். बिल्कुल नहीं। கொஞ்சம் கூட இப்படி இருக்க கூடாது. ये तो भाभी है ड्रामा की। ये भाभी ड्रामा में चलती है। இது டிராமாவினுடைய வேலையாகும். டிராமாவின் வேலையின் அடிப்படையில் தான் அனைத்தும் நடந்து கொண்டிருக்கிறது. बाप कहते हैं बच्चे, தந்தை சொல்கிறார், குழந்தைகளே, मैं कल्याणकारी हूँ। நான் நன்மைக்குரியவனாவேன். हर एक बात में कल्याण करता हूँ। ஒவ்வொரு விஷயத்திலும் நன்மையை தான் செய்கிறேன். जो भी जिसमें तुम समझते हो कि ये होता है, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, எதில் நீங்கள் புரிந்து கொள்ளுகிறீர்கள் இது நடக்குது என்று. नहीं, இல்லை, जो भी होता है उसमें कल्याण है। என்னவெல்லாம் நடக்கிறதோ அதில் அனைத்திலும் நன்மைதான் இருக்கிறது. कल्याण ही कल्याण है। நன்மைதான் நன்மை இருக்கிறது. निश्चय बुद्धि की कभी हार हो नहीं सकती। நிச்சய புத்தியின் எப்பொழுதும் தோல்வி என்பது ஏற்பட முடியாது. निश्चय बुद्धि औरों को भी हार से छुड़ाने वाले हैं, स्वयं कैसे हार खा सकते हैं? நிச்சய புத்தி மற்றவர்களையும் தோல்வியிலிருந்து விடுவிக்க கூடியவர்கள் ஆவார்கள். எனவே அவர்கள் சுயம் எப்படி தோல்வியை அடைய முடியும்? तो विजयी बनने का फाउंडेशन है निश्चय। எனவே வெற்றி ஆகுவதற்காக ஃபவுண்டேஷனே நிச்சயமாகும். फाउंडेशन अगर पक्का है तो बिल्डिंग हिल नहीं सकती, निश्चिंत रहते हैं। ஃபவுண்டேஷன் ஒருவேளை பக்காவாக இருந்தால் பிறகு அந்த பில்டிங் ஆடாது. நம்போ கவலை இல்லாமல் இருக்கலாம். अगर फाउंडेशन कच्चा है तो थोड़ा सा भी तूफान आएगा। ஒருவேளை ஃபவுண்டேஷன் வீக்காக இருந்தால் பிறகு கொஞ்சமும் புயல் வந்தால், थोड़ी भी धरनी हिलेगी तो भय होगा। கொஞ்சமும் இந்த
பூமி ஆடினால் பிறகு பயம் உருவாகுகிறது. कि यह बिल्डिंग हमारी गिर नहीं जाए या क्रैक नहीं हो जाए। என்ன பயம் வருகிறது என்றால் இந்த பில்டிங் நம்மளுடைய பில்டிங் விழுந்துடக்கூடாது, இல்லனா இதுல கிராக் வரக்கூடாது. लेकिन फाउंडेशन पक्का होगा तो निर्भय होंगे। ஆனால் ஃபவுண்டேஷன் பக்கவாக இருந்தால் பயம் இல்லாமல் இருப்போம். ऐसे ही निश्चय का फाउंडेशन पक्का है இப்படிதான் நிச்சயினுடைய ஃபவுண்டேஷன் பக்கவாக तो இருந்தால் कोई तूफान हिला नहीं सकता। பிறகு எந்த ஒரு புயலால் அசைக்க முடியாது. तो ऐसे विजयी हो या कभी कभी थोड़ी दरार पड़ जाती है। எனவே இப்படி வெற்றியாளர்களாக இருக்கிறீர்களா, இல்லையானால் எப்பொழுதாவது கிராக் விழுகிறதா, या कभी थोड़ी खिड़कियां दरवाजे के शीशे हिलते हैं। இல்லையானால் எப்பொழுதாவது கொஞ்சம் ஜன்னல், இல்லையானால் கதவின் கண்ணாடி ஆடுகிறதா. तूफान लगता है या धरनी की हलचल होती है तो क्या होता है। எனவே புயல் வருகிறது, இல்லையானால் பூமி ஆடுகிறது. இப்படி நடக்கும் பொழுது என்னவாகுகிறது? हलचल तो नहीं होती है ना। நீங்கள் அசைவதில்லை இல்லையா? हलचल में अचल रहना, इसको कहा जाता है निश्चय बुद्धि विजयी रत्न। இப்படி நாலா பக்கமும் ஆடும் பொழுதும் நீங்கள் நிலைந்திருப்பது, இதைதான் நிச்சய புத்தி வெற்றியின் ரத்தினம் என்று சொல்லப்படுகிறது. सिर्फ बाप में निश्चय नहीं, अपने आप में भी निश्चय और ड्रामा में भी निश्चय। வெறும் தந்தையின் மேல் மட்டும் நிச்சயம் இல்லை, ஆனால் தனக்கு மேல் பிறகு டிராமாவின் மீதும் நிச்சயம் இருக்கணும். वाह ड्रामा वाह। நல்லது டிராமா, நல்லது. अगर ड्रामा में निश्चय होगा तो अकल्याण की बात भी कल्याण में बदल जाएगी। ஒருவேளை டிராமாவின் மீது நிச்சயம் இருந்தால் பிறகு தீங்குக்கான விஷயமும் நன்மையில்தான் மாறிவிடும். निश्चय में इतनी शक्ति है, நிச்சயத்தில் இவ்வளவு சக்தி இருக்கிறது. दिखाई ऐसे देगा कि अकल्याण की बात है, लेकिन उसमें भी कल्याण छिपा हुआ होगा। பார்ப்பதில் அது தீங்கின் விஷயம் என்று தென்படலாம், ஆனால் அதிலேயும் நன்மைதான் மறைந்திருக்கும். पहले हिलाने के लिए ऐसा रूप आएगा भी, लेकिन आपको हिला नहीं सकता। முதலில் ஆட்டுவதற்காக இப்படிப்பட்ட ரூபங்கள் உங்களுக்கு முன்னால் வரும், ஆனால் நீங்கள் ஆடக்கூடாது. அவ்யக்தவாணி தேதி 21/12/1989, பக்கம் 96 கடைசியில் 97 ஆரம்பத்தில். अव्यक्त वाणी तारीख 21 दिसंबर 1989, पृष्ठ 96 अंत 97 आदि। तुम बच्चों को चिंता नहीं करनी चाहिए। குழந்தைகளாகி நீங்கள் கவலைப்படக்கூடாது. भगवान बाप भी जैसे कल्याणकारी है, वैसे इस रंगमंच का षष्ठी रूपी रंगमंच का ड्रामा भी कल्याणकारी है। எப்படி கடவுள் தந்தையும் நன்மை செய்யக்கூடியவர் ஆவார், அதே போல்தான் இந்த உலகத்தினுடைய நாடகமும் நன்மைக்கானதுதான் ஆகும். चले गए तो ठोकर खाएंगे संसार की। இங்கிருந்து சென்று விட்டால் பிறகு உலகத்தில் போய் அடி வாங்க வேண்டியதாக இருக்கும். ठोकर खा करके ठाकुर बन करके फिर आ जाएंगे। பிறகு அடி வாங்கிவிட்டு புத்திசாலியாக ஆகிவிட்டு திரும்பவும் வந்து விடுவார்கள். अकल्याण की कोई बात नहीं। இதில் தீங்கிற்கான எந்த ஒரு விஷயமும் இல்லை. तो इस सच्ची रूपी ड्रामा के ऊपर भी तो चलना पड़े। எனவே இந்த சிருஷ்டி ரூபமான நாடக மேடையின் மீதும் நடக்க வேண்டியதாக இருக்கும் இல்லையா, जिससे हमको कोई भी फिक्र न रहे। இதன் மீது நம்மளுக்கு எந்த ஒரு கவலையும் இருக்கக்கூடாது. पेपर में तिथि तारीख बताया जाता है। பேப்பர்ல என்ன தேதி, இடம், நேரம் எல்லாம் சொல்லப்படுமா என்ன? जो पहले से ही बताया जाए उसको क्या पेपर कहेंगे। எதை முதலிலே சொல்லப்படுகிறதோ அதை பேப்பர் என்று சொல்ல முடியுமா என்ன? पेपर वह होता है जो अचानक होता है। எது திடீர்னு நடக்கிறதோ அதை தான் பேப்பர் என்று சொல்லப்படுகிறது. அவ்யக்தவாணி தேதி 21 ஜனவரி 1969, பக்கம் 21, நடுவின் கடைசியில். अव्यक्त वाणी 21 जनवरी 1969, पृष्ठ 21 मध्यांत। तो बुद्धि रूपी पांव अटल रहना चाहिए। எனவே புத்தி ரூபமாகிய அந்த கால் நிலைந்திருக்கணும், हिलना नहीं चाहिए। அது ஆடக்கூடாது. ड्रामा जो बना हुआ है டிராமா எது உருவாகி இருக்கிறதோ
वो कल्याणकारी है या अकल्याणकारी है? அது நன்மைக்கானதா இல்லையானால் தீங்காதல்? कल्याणकारी ड्रामा है तो उसमें जो कुछ भी हो रहा है நன்மைக்கான நாடகமாக இருந்தால் பிறகு அதில் என்னவெல்லாம் நடக்கிறதோ, है, मान लो ஒருவேளை ஏத்துக்கொள்ளுங்கள், मधुबन वालों को मधुबन छोड़ना पड़ा மதுபன்ல இருக்கக்கூடியவர்களுக்கு மதுபன் விட வேண்டியதாக இருக்கிறது. और गीता पाठशाला वालों को गीता पाठशाला छोड़नी पड़ी। பிறகு கீதா பாठशालाவில் இருக்கக்கூடியவருக்கு அந்த கீதை பாठशालाவை விட வேண்டியதாக இருக்கிறது. माया ने सबको जीता, மாயை அனைவரையும் வென்று விட்டது. तो कल्याणकारी हुआ या कल्याणकारी हुआ? எனவே அது நன்மைக்குரியதாக ஆகியதா இல்லையானால் ஏதாவது தீங்கு இருக்கிறதா? है? क्या कहेंगे? என்ன சொல்ல முடியும்? है? कल्याणकारी हुआ। நன்மைக்குரியதுதான் அது. अरे कह तो दिया कल्याणकारी हुआ, அரே நன்மைக்குரியது என்று சொல்லிவிட்டார். और मन अंदर से घुटघुटाता रहा। பிறகு மனம் உள்ளுக்குள்ளே சஞ்சலம் அடைந்து கொண்டே இருந்தது, உருட்டி கொண்டே இருந்தது. तो कैसे कल्याणकारी हुआ? பிறகு எப்படி அது நன்மைக்குரியதாக ஆகிவிட்டது? है? क्यों? ऊपर से तो कह दिया कल्याणकारी हुआ, மேலோடு நாம் சொல்லிவிட்டோம் நன்மைக்குரியதுதான் என்று. क्योंकि बाबा ने कहा ड्रामा कल्याणकारी है। ஏனென்றால் பாபா சொல்லிவிட்டார் டிராமா நன்மைக்குரியது என்று. बाबा की बात कैसे काटें? பாபாவினுடைய விஷயத்தை எப்படி கட் பண்ணுவது? लेकिन अंदर से दिल स्वीकार करता है, ஆனால் உள்ளுக்குள்ளிருந்து மனம் அதை ஸ்வீகரிக்கிறதா? है? नहीं करता। ஸ்வீகரிப்பதில்லையா? इसका मतलब ज्ञान की कमी है। இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் ஞானத்தின் குறைவு இருக்கிறது, पहचान की कमी है। அறிமுகத்தின் குறை இருக்கிறது. बाप को पहचाना नहीं है, தந்தையை தெரிந்து கொள்ளவில்லை. ज्ञान का कोई न कोई पॉइंट मिस हुआ है। ஞானத்தின் ஏதோ ஒரு பாயிண்ட் வந்து மிஸ் ஆகிவிட்டது. नहीं तो ऐसे टाइम पर भी कभी नहीं कहें இல்லையானால் இப்படிப்பட்ட நேரத்திலும் ஒரு பொழுதும் சொல்லவில்லை. कभी दिल ये गवारा न करे कि ड्रामा कल्याणकारी हुआ। எப்பொழுதும் இது சொல்லக்கூடாது என்னவென்றால் நாடகம் நன்மைக்குரியதாக இல்லை என்று. क्यों? ஏன்? मधुबन वालों को मधुबन छोड़ना पड़ा, गीता पाठशाला वालों को गीता पाठशाला छोड़नी पड़ी, ज्ञान सरोवर वालों को ज्ञान सरोवर छोड़ना पड़ा। அரே மதுபனத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு सब झूठा है। மதுபனை விட வேண்டியதாக இருந்தது. கீதை பாठशालाவில் இருக்கக்கூடியவர்களுக்கு கீதை பாठशालाவை விட வேண்டியதாக இருந்தது. ஞான சரோவர் ஞான கடலில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஞான கடவுள் விட வேண்டியதாக இருக்கிறது. है? அனைத்தும் விட்டுவிட்டது. कोई एडवांस ज्ञान नहीं, எல்லாமே போய் தான் ஆகும். அட்வான்ஸ் நாலேஜ் எதுவும் இல்லை. सब झूठी बातें। அனைத்தும் பொய்யான விஷயங்கள் தான். तो ये कल्याणकारी होगा या कल्याणकारी होगा? எனவே இது நன்மைக்குரியதாக இருக்குமா இல்லையானால் தீங்காக இருக்குமா? कह दिया फिर कल्याणकारी होगा। திரும்பவும் சொல்லிவிட்டார்கள் நன்மைக்குரியதுதான் என்று. दिल तो मानता नहीं। அவங்க அந்த பிரதர் சொல்றாரு மனம் ஏத்துக்கொள்வதில்லை. पीछे का राज क्या है? तो पीछे का कुछ तो राज होगा। इसका राज यही है। அவங்க கேக்குறாங்க இதுக்கு ஏதாவது ரகசியம் இருக்கும் இல்ல பாபா? அப்போ இதற்கு பின்னாடி என்ன ரகசியம் இருக்கிறது? அதுக்கு பாபா சொல்றாரு இதனுடைய ரகசியம் என்னவென்றால் बुद्धि में पूरा ज्ञान नहीं है। புத்தியில் ஞானம் முழுதாக இல்லை.
बाप की पूरी पहचान नहीं है தந்தையோடைய முழு அறிமுகமும் இல்லை. कि वो बाप का पार्ट कौन सा है जो माया என்னவென்றால் அந்த தந்தையினுடைய பார்ட் என்பது என்ன, जिसको तोड़ नहीं सकेगी, எதை யார் அந்த மாயாவாலையும் உடைக்க முடியாது. सब ज्ञान को झूठा माने, அனைவரும் ஞானத்தை பொய் என்று ஏற்றுக்கொள்ளலாம். लेकिन बाप अनिश्चय बुद्धि नहीं बनेगा. ஆனால் தந்தை அனிச்சய புத்தியாக ஆக और மாட்டார். दूसरा, பிறகு மற்றவர்கள், एक तो बाप की पहचान की कमी ஒன்னு என்னவென்றால் தந்தையினுடைய அறிமுகத்தின் குறைவு, और दूसरा பிறகு இன்னொன்னு ये ज्ञान की कमी है இந்த ஞானத்தின் குறைவு இருக்கிறது. कि अगर ऐसा नहीं होगा तो माला कैसे बनेगी 1 2 3 4 5. என்னவென்றால் ஒருவேளை இப்படி நடக்கவில்லை என்றால் எப்படி மாலை என்பது உருவாகும் 1 2 3 4 5 என்று? माला बन जाएगी மாலை என்பது உருவாகி விடுமா? है? नहीं बनेगी. ये உருவாக முடியாது. होना भी जरूरी है. இது எல்லாம் கண்டிப்பாக நடக்கணும். और माला कोई एक प्रकार की नहीं है. பிறகு மாலை என்பது ஒரு விதமாக இருக்காது. फर्स्ट क्लास माला है, सेकंड क्लास माला है, ஃபர்ஸ்ட் கிளாஸ் மாலை இருக்கிறது, இரண்டாம் கிளாஸ் மாலை இருக்கிறது, और धर्म वालों की भी मालाएं हैं. மத்த தர்மத்தினரில் சேர்ந்த மாலையும் இருக்கிறது. जो अव्यक्तवाणी में बोला, எதற்கு அவ்யக்தவாணியில் சொல்லப்பட்டிருக்கிறது? ऐसे नहीं समझना हम तो 108 की माला में नहीं आवेंगे. இப்படி புரிந்து கொள்ளாதீர்கள், நாம் 108 மணிமாலையில் இல்லை. वो तो जिनको आना था सो आ गए. அதில் யாரு வர வேண்டியதாக இருந்ததோ அவர்கள் வந்து விட்டார்கள். இப்படி புரிந்து கொள்ளாதீர்கள். क्या बोला अव्यक्तवाणी में? அவ்யக்தவாணியில் என்ன சொன்னார்? और भी मालाएं बना देंगे. இன்னும் நிறைய மாலையை நாம் உருவாக்கி விடுவோம். तो वो मालाएं कैसे बनेंगी? எனவே அந்த மாலைகள் எப்படி உருவாகும்? बनेंगी या नहीं बनेंगी? உருவாகுமா இல்லையா? तो मधुबन वालों को मधुबन न छोड़ना पड़े. எனவே மதுபனத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு மதுபனம் விட வேண்டியதாக இல்லை. गीता पाठशाला वालों को गीता पाठशाला न छोड़नी पड़े. பிறகு கீதா பாठशालाவில் இருக்கக்கூடியவர்கள் கீதா பாठशालाவை விடவில்லை. फिर माला बन जाएगी? பிறகு மாலை என்பது உருவாகி விடுமா என்ன? नहीं बनेगी. உருவாகாது. कुछ भी ड्रामा में होता है उसमें कल्याण ही भरा हुआ है. எது எல்லாம் டிராமாவில் நிரம்பி இருக்கிறதோ அதில் அனைத்தும் நன்மைதான் இருக்கிறது. अगर यह स्मृति में सदा रहे तो कमाई जमा होती रहेगी. எனவே ஒருவேளை இது ஞாபகத்தில் எப்பொழுதும் இருந்தால் பிறகு எப்பொழுது வருமானம் சேகரித்து கொண்டேதான் இருக்கும். समझदार बच्चे यही सोचेंगे कि जो कुछ होता है वह कल्याणकारी है. புத்திசாலி குழந்தைகள் இதைதான் நினைப்பார்கள், என்னவென்றால் எதுவெல்லாம் நடக்கிறதோ அதெல்லாம் நன்மைக்குரியதாகும். क्यों क्या का क्वेश्चन समझदार के अंदर उठ नहीं सकता? ஏன் எதற்கு இந்த கேள்விகள் புத்திசாலியின் உள்ளே எழும்பாது? अगर स्मृति में रहे कि यह संगम युग कल्याणकारी युग है, ஒருவேளை ஞாபகத்தில் இருக்கிறது என்னவென்றால் இந்த சங்கம் யுகம் நன்மைக்குரிய யுகமாகும், बाप भी कल्याणकारी है, तो தந்தையும் நன்மைக்குரியவர் ஆவார். श्रेष्ठ स्टेज बनती जाएगी. பிறகு சிரேஷ்டமான நிலை உருவாகி கொண்டே செல்லும். चाहे बाहर की रीति से नुकसान भी दिखाई दे, பலே வெளியில் ரூபத்தில் அது தீங்காகவும் தென்படலாம். लेकिन उस नुकसान में भी कल्याण समाया हुआ है. ஆனால் அந்த நஷ்டத்திலும் நன்மைதான் நிரம்பி இருக்கிறது. ऐसा निश्चय हो. இப்படிப்பட்ட நிச்சயம் இருக்கணும். जब बाप का साथ और हाथ है तो अकल्याण हो नहीं सकता. எப்பொழுது தந்தையினுடைய துணை பிறகு தந்தையினுடைய கை இருக்கிறதோ பிறகு நன்மை இல்லாமல் இருக்க முடியாது. अभी बहुत पेपर आएंगे,
उसमें क्या क्यों का क्वेश्चन न उठे। இப்பொழுது நிறைய பேப்பர் வரவிருக்கிறது, எனவே அதில் ஏன், எதற்கு இந்த கேள்விகள் எல்லாம் எழும்பக்கூடாது. कुछ भी होता है होने दो। எதுவெல்லாம் நடக்கிறதோ அதை நடக்க விடுங்கள். बाप हमारा, हम बाप के, तो कोई कुछ कर नहीं सकता। எப்பொழுது தந்தை நம்மளோடு இருக்கிறாரோ, பிறகு நாம் தந்தையோடு இருக்கிறோமோ, அப்பொழுது யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. इसको कहा जाता है निश्चय बुद्धि। இதைதான் நிச்சய புத்தி என்று சொல்லப்படுகிறது. बात बदल जाए लेकिन आप न बदलो, यह है निश्चय। விஷயம் மாறிவிடலாம், ஆனால் நீங்கள் மாறாதீர்கள். अव्यक्त वाणी तारीख 7 मार्च। விஷயம் மாறிவிடலாம், ஆனால் நீங்கள் மாறாதீர்கள். இதைதான் நிச்சயம் என்று சொல்லப்படுகிறது. இதைதான் நிச்சய புத்தி என்று சொல்லப்படுகிறது. அவ்யக்த் வாணி தேதி 7/3/1981, பக்கம் 3, கடைசியில் 1981 पृष्ठ 3 अंत। जो निराकारी स्टेज में होगा उसको कोई संकल्प नहीं आएगा। யார் நிராகாரி ஸ்டேஜில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு எந்த ஒரு சங்கல்பமும் வராது. जैसे 20 बार अंदर में पैदा होती है बात, ऐसा எப்படி 20 வாட்டி உள்ளுக்குள் ஒரு விஷயம் எழும்புகிறது. क्यों हुआ? இப்படி ஏன் நடந்துவிட்டது, वैसा क्यों हुआ? அப்படி ஏன் நடந்துவிட்டது, ऐसा तो नहीं होना चाहिए, இப்படி நடந்திருக்க கூடாது இல்லையா, वैसा तो नहीं होना चाहिए। அப்படி நடந்திருக்க கூடாது இல்லையா. जब निराकारी स्टेज है कुछ भी होता रहे, எப்பொழுது நிராகாரி ஸ்டேஜ் இருக்கிறதோ அப்பொழுது என்ன நடந்து கொண்டிருந்தாலும் சரி, जो ड्रामा में नूद है वो होता है, और எது டிராமாவில் நிரம்பி இருக்கிறதோ அதுதான் நடக்கிறது. ड्रामा कल्याणकारी है या अकल्याणकारी? பிறகு நாடகம் நன்மைக்குரியதா இல்லையானால் தீங்கு இருக்கிறதா? कल्याणकारी ड्रामा बीज रूप स्टेज वाले के लिए है या साकारी के लिए? எனவே அந்த நன்மைக்குரிய நாடகம் விதை ரூபமான ஸ்டேஜில் இருக்கக்கூடியவர்களுக்காக இருக்கிறதா இல்லையானால் சாகாரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்காக இருக்கிறதா? जो बीज रूप स्टेज धारण कर ली, संपन्न स्टेज धारण कर ली, आत्मा परमधाम वासी हो गई। யாரு விதை ரூபமான ஸ்திதியை தாரணை செய்து கொண்டார்கள், சம்பூர்ணமான நிலையில் வந்து விட்டார்கள், ஆத்மா பரம்தாமத்தை வசிக்கக்கூடியதாக ஆகிவிட்டது. तो कल्याणकारी ही कल्याण ही कल्याण। எனவே நன்மைக்குரியது அனைத்திலும் நன்மையே நன்மைதான் இருக்கும். आज ही तो मुरली में आया, இன்றுதான் முரளியில் வந்தது. क्या என்ன? अच्छे संस्कार आत्मा में कहाँ होते हैं? நல்ல சம்ஸ்காரங்கள் ஆத்மாவில் எங்கு இருக்கிறது? परमधाम में निराकारी स्टेज। நிராகாரில் பரம்தாம் ஸ்டேஜில் தான் இருக்கும். निराकारी स्टेज है तो कल्याण ही कल्याण। நிராகாரி ஸ்டேஜ் இருக்கிறது என்றால் நன்மையே நன்மைதான் இருக்கிறது. और देवान की स्टेज है तो अकल्याण ही कल्याण। பிறகு தேக அபிமானத்தின் ஸ்டேஜ் இருக்கிறது என்றால் அனைத்தும் நன்மை இல்லாமல் தான் இருக்கும். जो भी ड्रामा का पार्ट है इसमें कोई गुप्त रहस्य भरा हुआ है। எதெல்லாம் டிராமாவில் நாடகம் இருக்கிறதோ அதில் அனைத்தையும் ஒரு மறைமுகமாக இருக்கக்கூடிய ரகசியம் நிறைந்திருக்கிறது. क्या रहस्य भरा हुआ है वह समय प्रति समय सुनाते जाएंगे। என்ன ரகசியங்கள் நிறைந்திருக்கிறது, இதை நேரத்திற்கு தகுந்த மாதிரி அனைத்து நேரமும் சொல்லிக்கொண்டே செல்வார். அவ்யக்த் வாணி தேதி 23/1/1969, பக்கம் 18, கடைசியில். अव्यक्त वाणी 23 जनवरी 1969 पृष्ठ 18 अंत। बनी बनाई बन रही अब कुछ बननी ना है। உருவாகி உருவாக்கப்பட்டிருக்கிறது, இப்பொழுது எதுவும் உருவாகப்படவில்லை. चिंता ताकि कीजिए जो अनहोनी होए। जो कुछ ड्रामा में नूद है वो ही हो रहा है और ड्रामा कल्याणकारी है। டிராமாவில் எது இருக்கிறதோ அதுதான் நடந்து கொண்டே இருக்கிறது. டிராமா நன்மைக்குரியதாகும். इसलिए कोई चिंता की बात नहीं है। அதனால்தான் எந்த ஒரு
சிந்தனைக்கான விஷயமும் இல்லை. जो होगा कल्याणकारी ड्रामा में सब कल्याण ही कल्याण होगा. என்னவெல்லாம் நடக்கிறதோ அது நன்மைக்குரிய டிராமாவில் அனைத்தும் நன்மைக்குரியதாக தான் நடக்கிறது. அந்த நாடகத்துல எல்லாமே நடக்குது கல்யாணத்துக்காக. शिव बाबा कल्याणकारी, பாபா நன்மைக்காரி. சிவபாபாவும் நன்மைக்காக தான் ये நன்மையை செய்யக்கூடியவர். ड्रामा कल्याणकारी, இந்த டிராமாவும் நன்மைக்குரியதாகும். ராமா கல்யாணக்காரி நன்மைக்காரி. हम आत्माओं का पार्ट कल्याणकारी. பிறகு நம்ம ஆத்மாக்களின் நாடகமும் நன்மைக்குரியது. அம்மாவோட பாட்டாகப்பட்டது கூட நன்மைக்காரி. हम बाप के बच्चे हैं. ஏன் சொன்னா நம்ம அப்பா நாம் தந்தையின் குழந்தைகள். குழந்தைகளாக இருக்கிறோம். दूसरे धर्म वाले अपने अपने धर्म पिताओं के बच्चे हैं. மற்ற தர்மத்தை சேர்ந்தவர்கள் மற்ற தர்ம பிதாக்களின் குழந்தைகள். தர்மாத்மா மற்றவங்களோட குழந்தைகளாக இருக்கிறார்கள். उनको घाटा हो सकता है, हमको कोई घाटा होने वाला नहीं. அவர்களுக்கு நஷ்டம் என்பது ஏற்படலாம், ஆனால் நம்மளுக்கு நஷ்டம் என்பது ஏற்பட முடியாது. நஷ்டம் ஏற்படுது, நம்மளுக்கு எந்த விதமான நஷ்டம் ஏற்படாது. हम डायरेक्ट बाप के बच्चे. நாம் நேர்முகமாக தந்தையினுடைய குழந்தைகளாகும். டைரக்டான அப்பாவின் குழந்தைகளாக இருக்கிறோம். सुप्रीम सोल के बच्चे. निश्चय उसको कहा जाता है जिसमें किसी भी प्रकार का किसी भी स्थिति अनुसार विघ्न के समय संशय नहीं आता. நிச்சய புத்தி என்று எப்பொழுது சொல்லப்படுகிறது என்றால், எந்த ஒரு விஷயம் வந்தாலும் சரி, எந்த விதமான நிலை வந்தாலும் சரி, அந்த தடைகளின் நேரத்தில் நமக்கு எந்த ஒரு கேள்வியும் வரக்கூடாது. परिस्थितियां तो बदलनी ही है, बदलती ही रहेंगी. இந்த சூழ்நிலைகள் என்றும் கண்டிப்பாக மாறும், பிறகு மாறிக்கொண்டேதான் இருக்கிறது. அவ்யக்தவாணி தேதி 21/1/69 பக்கம் 19 நடுவில். अव्यक्त वाणी तारीख 21 जनवरी 1969 पृष्ठ 19 मध्य. निश्चय की निशानी निश्चिंत. நிச்சயத்தினுடைய அடையாளம் என்னவென்றால் அவர்கள் கவலை இல்லாமல் இருப்பார்கள். ये निशानी है निश्चय बुद्धियों की. இது நிச்சய புத்தியாக இருக்கக்கூடியவர்களின் அடையாளமாகும். निश्चिंत होकर के पुरुषार्थ करेंगे. அவர்கள் கவலை இல்லாமல் புருஷார்த்தத்தை செய்து கொண்டே இருப்பார்கள். तो होगा क्या होगा? जो होगा वो अच्छा होगा. என்ன நடக்கவிருக்கிறதோ அது நல்லதான் நடக்கும். ड्रामा कल्याणकारी है या कल्याणकारी? டிராமா நன்மைக்குரியதாகுமா இல்லையானால் நன்மை இல்லாமல் இருக்கிறதா? ड्रामा कल्याणकारी. டிராமா நன்மைக்குரியதாகும். सभी सदैव वह ड्रामा वा इसी स्मृति में ड्रामा के हर सीन को देखते हुए चलते हो. எப்பொழுதும் அனைவரும் நல்லது, டிராமா நல்லது, இதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு டிராமாவின் ஒவ்வொரு சீன்களையும் பார்த்து கொண்டே செல்கிறீர்களா? कोई भी सीन को देखते हुए घबराते तो नहीं. எந்த ஒரு சீனையும் பார்த்துவிட்டு நீங்கள் பதட்டம் அடைவதில்லை இல்லையா? जब ड्रामा का ज्ञान मिल गया तो वर्तमान समय कल्याणकारी युग है. எப்பொழுது டிராமாவினுடைய ஞானம் கிடைத்து விட்டதோ அப்பொழுது இப்பொழுது இருக்கக்கூடிய நேரம் நன்மைக்குரிய யுகமாகும். जो भी दृश्य सामने आता है उसमें कल्याण भरा हुआ है. எந்த ஒரு காட்சிகளும் முன்னால் வருகிறதோ அதில் நன்மைதான் நிரம்பி இருக்கிறது. वर्तमान न भी जान सको लेकिन भविष्य में समाया हुआ कल्याण प्रत्यक्ष हो जाएगा. இப்பொழுது நாம் வருங்காலத்தை பற்றி அறிவில்லை, ஆனாலும் எதிர்காலத்தில் நிரம்பி இருக்கக்கூடிய நன்மை கண்டிப்பாக வெளித்தோன்றிவிடும். वह ड्रामा वह याद रहे तो सदा खुश रहेंगे. நல்லது, டிராமா நல்லது, இது எப்பொழுதும் நினைவில் இருந்தால் பிறகு எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பீர்கள். पुरुषार्थ में कभी भी उदासी नहीं आएगी. புருஷார்த்தத்தில் எப்பொழுதும் துக்கம் என்பது வராது. स्वतः ही आप द्वारा अनेकों की सेवा हो जाएगी. தானாகவே உங்கள் மூலமாக நிறைய பேரின் சேவை என்பது நடந்துவிடும். அவ்யக்தவாணி தேதி 28/12/1978 பக்கம் 3 கடைசியில். उसका कुछ भी कर नहीं सकते. 28 दिसंबर 1978 पृष्ठ 3 अंत. जो भी पास्ट हो गया उसका कुछ भी कर नहीं सकते. எது எல்லாம் நடந்து விட்டதோ அது எதுவும் நம்மளால் செய்ய முடியாது. चेंज नहीं हो सकता. அதை மாறாது. जो पास्ट हुआ எது நடந்து விட்டதோ एक
कल्प के बाद फिर वही पास्ट होगा। ஒரு கல்பத்திற்கு பின்னால் திரும்பவும் அதுதான் நடக்கும். समझा सकते हैं कि आगे के लिए ठीक कर देना चाहिए। புரிய வைக்கலாம் என்னவென்றால் வருங்காலத்திற்குள்ள நாம் அதை சரியாக்கி விடலாம். परंतु पास्ट में जो हो गया सो हो गया। ஆனால் எது நடந்து விட்டதோ அது நடந்து விட்டதுதான். इस समय तुम फिक्र से फारिग बन रहे हो। இப்பொழுது நீங்கள் கவலையிலிருந்து கவலை இல்லாதவர்களாக ஆகுகிறீர்கள். और एक जन्म के लिए फारिग नहीं हो रहे हो। பிறகு வெறும் ஒரு ஜென்மத்திற்காக ஆகவில்லை, 21 जन्म के लिए फिक्र से फारिग होते हो। 21 பிறவிகளுக்காக நீங்கள் கவலையிலிருந்து கவலை இல்லாதவர்களாக ஆகுகிறீர்கள். में तुमको कोई भी फिक्रात नहीं होगी। அங்க புது உலகத்தில் உங்களுக்கு எந்த விதமான கவலையும் இருக்காது. अभी क्यों फिक्रात होती है? பிறகு இப்பொழுது ஏன் கவலைகள் இருக்கிறது? अभी इसलिए फिक्रात होती है कि घड़ी घड़ी देहवान आता है। இப்பொழுது கவலைகள் ஏன் இருக்கிறது என்றால் நொடிக்கு நொடி தேகாபிமானம் வருகிறது. वहाँ नई दुनिया में देहवान आएगा ही नहीं। அங்கு புது உலகத்தில் தேகாபிமானம் வராது. सदैव आत्माभिमानी होकर के रहेंगे। எப்பொழுதும் ஆத்மாபிமானியாக தான் இருப்போம். अभी तुम आत्माभिमानी बनना सीख रहे हो। இப்பொழுது நீங்கள் ஆத்மாபிமானியாக ஆகுவது கற்றுக்கொண்டே இருக்கிறீர்கள். फिर भी कहेंगे जो बीता सो ड्रामा। ஆனாலும் சொல்வார்கள் எது நடந்து விட்டதோ அது டிராமா, கடந்து விட்டது டிராமா. हमने पूरा पुरुषार्थ नहीं किया। நாம் முழுமையாக புருஷார்த்தத்தை செய்யவில்லை. टाइम वेस्ट हो गया। டைம் வேஸ்ட் ஆகிவிட்டது. तो पास्ट का फिक्र नहीं करना चाहिए। அப்பொழுது எது நடந்து விட்டதோ அதை பற்றி நாம் கவலை கொள்ளக்கூடாது. वर्तमान को सुधारना है। நிகழ்காலத்தை நாம் சுதாரிக்கணும். कोई भी पास्ट में नुकसान हो गया तो ड्रामा। நடந்து முடிந்துவிட்ட காலத்தில் எது எல்லாம் நடந்து விட்டதோ அது எல்லாம் டிராமா. फिक्रात नहीं करना चाहिए। எந்த ஒரு கவலையும் கொள்ளக்கூடாது. ड्रामा कल्याणकारी है या कल्याणकारी? டிராமை நன்மைக்கானதா இல்லையானால் தீங்கா? ड्रामा तो कल्याणकारी है। டிராமா நன்மைக்குரியதாகும். जैसे शिव बाबा कल्याणकारी है वैसे ड्रामा भी कल्याणकारी है। எப்படி சிவபாபா நன்மைக்குரியவர் ஆவார் அதே போல் டிராமாவும் நன்மைக்குரியதாகும். और कल्याणकारी ड्रामा में हमारा पार्ट भी है कल्याणकारी है। பிறகு நன்மைக்குரிய டிராமாவில் நம்மளுடைய பாட்டும் நன்மைக்குரியதாகும். इसलिए जो भी पास्ट हो गया, அதனால்தான் என்னவெல்லாம் நடந்து விட்டதோ, अगर समझते हैं कि कुछ खराब हो गया, ஒருவேளை நாம் புரிந்து கொள்கிறோம் ஏதோ ஒன்னு கெட்டது நடந்து விட்டது, नुकसान हो गया, நஷ்டம் ஏற்பட்டு விட்டது, तो भी समझना चाहिए कि ड्रामा कल्याणकारी है। अभी पूरा ज्ञान न होने के कारण அப்பொழுதும் புரிந்து கொள்ளணும் என்னவென்றால் டிராமா நன்மைக்குரியதாகும். ஆனால் முழுமையாக ஞானம் இல்லாத காரணத்தால் हम नुकसानदायक समझते हैं। அதனால்தான் நாம் அதை நஷ்டத்தை செய்து விட்டோம் என்று புரிந்து கொள்கிறோம். लेकिन जब ड्रामा का राज खुलेगा, ஆனால் எப்பொழுது டிராமாவின் ரகசியம் வெளியில் வருமோ तब पता चलेगा कि जो हुआ सो अच्छा हुआ। அப்பொழுது தெரிய வரும் என்னவென்றால் எதுவெல்லாம் நடந்திருக்கிறதோ அது நல்லதுதான். यहाँ पर तो अनेक प्रकार के नुकसान आदि होते ही रहते हैं। இங்கு எல்லா விதமான நஷ்டங்களும் நடந்து கொண்டேதான் இருக்கிறது. क्योंकि कर्मातीत अवस्था कोई की भी नहीं हुई है। ஏனென்றால் யாரும் அந்த கர்மங்களிலிருந்து அப்பாற்பட்ட நிலையை அடையவில்லை. कर्मातीत अवस्था हो जाएगी எப்பொழுது கர்மாத்தீத் நிலை
வந்துவிடுமோ கர்மத்தித் என்றால் கர்மங்களிலிருந்து அப்பாற்பட்ட நிலை. फिर कोई भी प्रकार का नुकसान तुम्हारे सामने महसूस नहीं होगा. பிறகு எப்பொழுது இந்த நிலை வந்துவிடுமோ அப்பொழுது எந்த ஒரு கர்மங்களின் நஷ்டமும் உங்களுக்கு நீங்கள் அதை அனுபவிக்க மாட்டீர்கள். अभी तुम बच्चे पुरुषार्थ कर रहे हो இப்பொழுது குழந்தைகளாகி நீங்கள் புருஷார்த்தம் செய்கிறீர்கள். कि कोई भी बात का हमको फिक्र नहीं हो. என்னவென்றால் எந்த ஒரு விஷயத்தினால் நம்மளுக்கு கவலை என்பது ஏற்படக்கூடாது. की पॉइंट के जो अनुभवी होंगे वह सदा साक्षीपन की स्टेज पर स्थित होंगे. டிராமாவினுடைய பாயிண்டில் யார் அனுபவியாக இருப்பார்களோ அவர்கள் எப்பொழுதும் சாட்சியினுடைய ஸ்டேஜில் நிலைந்திருப்பார்கள். एक रस अचल और अडोल होंगे. ஒரு நிலை அசையாமல் பிறகு ஆடாமல் இருப்பார்கள். ऐसी स्थिति में स्थित रहने वाले को अनुभवी मूर्त कहा जाता है. இப்படிப்பட்ட நிலையில் நிலைந்திருப்பவர்களை அனுபவ மூர்த்தி என்று சொல்லப்படுகிறது. रिजल्ट में बाहर के रूप से भल अच्छा हो व बुरा हो. அதனுடைய ரிசல்ட்டில் பலே வெளி ரூபத்தில் நல்லதாக இருக்கலாம் கெட்டதாக இருக்கலாம். लेकिन ड्रामा की पॉइंट के अनुभवी आत्मा कभी भी बुरे में भी बुराई को न देख अच्छाई ही देखेगी. ஆனால் டிராமாவின் பாயிண்டில் அனுபவியாக இருக்கக்கூடிய ஆத்மா எப்பொழுதும் கெட்டதிலும் கெட்டதை பார்க்காமல் நல்லதை தான் பார்க்கும். अर्थात स्व के कल्याण का रास्ता दिखाई देगा. அப்படியானால் தன்னுடைய நன்மைக்கான வழிதான் அவர்களுக்கு தென்படும். अकल्याण का खाता खत्म हुआ. நன்மை இல்லாத அக்கவுண்ட் முடிந்து விட்டது. कल्याणकारी बाप के बच्चे होने कारण कल्याणकारी युग होने कारण अब कल्याण का खाता आरंभ हो चुका है. நன்மைக்குரிய தந்தையின் குழந்தைகளாக இருக்கும் காரணத்தால் நன்மைக்குரிய யுகத்தில் இருக்கும் காரணத்தால் இப்பொழுது நன்மைக்கான अकाउंट ஆரம்பமாகிவிட்டது. इस नॉलेज और अनुभव की अथॉरिटी से सदा अचल रहेंगे. இந்த நாலேஜ் பிறகு அனுபவத்தின் அத்தாரிட்டியின் மூலமாக எப்பொழுதும் அசையாமல் இருப்பீர்கள். அவ்யக்தவாணி தேதி 11/3/1981 பக்கம் 1 நடுவின் கடைசியில். अव्यक्त वाणी तारीख 11 मार्च 1981 पृष्ठ 1 मध्यांत. जो हुआ सब अच्छा हुआ इस जन्म में. இந்த ஜென்மத்தில் என்னவெல்லாம் நடந்ததோ அதெல்லாம் நல்லதுதான் நடந்தது. बहुत कल्याणकारी हुआ. अगर ये न हुआ होता तो पता नहीं हमारा क्या हाल होता. மிகவும் நன்மைக்காக தான் இருந்தது. இது ஒருவேளை நடக்கவில்லை என்றால் தெரியவில்லை என்னுடைய கதி என்னவாகிருக்கும் என்று. वो ऐसा ही होता है. हैं? वो ऐसा ही होता है. ऐसा ही होना चाहिए. Every time. हाँ जी. அவங்க கேக்குறாங்க அப்பனா அது அப்படிதான் நடக்குமா? அதுக்கு பாபா சொல்றாரு அது அப்படின்னா நடக்கணும். எப்பொழுதும் நடக்கணுமான்னு கேக்குறாங்க. அதுக்கு பாபா ஆமான்னு சொல்றாரு. हर कल्प के अंत में अंतिम जन्म में ஒவ்வொரு கல்பத்தின் கடைசி பிறவியில் जैसा हमारे साथ घटित हुआ है, எப்படி நம்மளோடு நடந்திருக்கிறதோ, जैसा ड्रामा हमारा बना है, எப்படிப்பட்ட டிராமா நம்மளது உருவாகி இருக்கிறதோ ऐसा ही बनना हमारा बहुत कल्याणकारी है. இப்படி உருவாகுவதுதான் நம்மளது மிகவும் நன்மைக்குரியதாகும். फिर उसमें चेंज करने के लिए कोई रास्ता? जब कल्याणकारी அதுக்கு அவங்க கேக்குறாங்க பிறகு இதை சேஞ்ச் செய்வதற்காக எந்த ஒரு வழியும் இல்லையா? அதுக்கு பாபா சொல்கிறார் तो क्यों चेंज करना चाहिए? எப்பொழுது நன்மைக்குரியதாக இருக்கிறதோ பிறகு அதை நாம் ஏன் சேஞ்ச் செய்யணும் மாற்றணும்? हैं? सब कल्याणकारी. जो हुआ அவங்க சொல்றாங்க அனைத்தும் நன்மைக்குரியதா? அதுக்கு பாபா சொல்றாரு எது நடந்து விட்டதோ वो बहुत कल्याणकारी है. அது மிகவும் நன்மைக்குரியதாகும். ज्ञान न होने की वजह से हम ऐसा समझते हैं ऐसा न होता तो अच्छा होता. ஞானம் இல்லாத காரணத்தால் நாம் இப்படி புரிந்து கொள்கிறோம். ஒருவேளை இது நடக்காமல் இருந்தால் நல்லதா இருந்திருக்கும். आगे चल करके पता चलेगा ஆனால் வருங்காலத்தில் அது தெரிய வரும். कि यही होना चाहिए था हमारे साथ. இதுதான் நம்மளோடு நடந்திருக்கணும். नहीं तो हम सुधरने वाले नहीं थे. இல்லையானால் நாடக के நாங்க சுதாரிக்க கூடியவர்களாக இல்லை. खाड़ी में वंडरफुल पार्ट होते हैं ना. நாடகத்திற்கு கடைசியில் வண்டர்ஃபுல் அற்புதமாக நாடகம் நடக்கிறது இல்லையா? जिनमें ज्ञान नहीं है वह तो वहाँ ही बेहोश हो जावेंगे. யாருக்குள் ஞானம் இல்லையோ அவர்கள் அங்கேயே மயக்கம் அடைந்து விழுந்து விடுவார்கள்.
முரளி தேதி 30/5/1972, பக்கம் 3, நடுவின் கடைசியில். मुरली तारीख 30 मई 1972, पृष्ठ 3, मध्यांत। तो हे मीठे बच्चे, எனவே ஏ இனிமையான குழந்தைகளே, बीती बात कितनी खौफनाक हो, கடந்த விஷயம் எவ்வளவு பயங்கரமாக இருந்தாலும் சரி, कितनी भी घटना हो, எவ்வளவு விஷயங்கள் நடந்தாலும் சரி, उनको योग बल से उड़ाए देना है। அவர்களை யோக பலத்தின் மூலமாக நாம் தூக்கி வீசிவிடணும். बोले ये ड्रामा की भाभी, जब இது டிராமாவின் இருந்தது என்று நாம் சொல்லணும். कल्याणकारी बाप कहते हो, कल्याणकारी जीवन कहते हो, तो जो भी भगवानुवाच है उसमें अनेक प्रकार के कल्याण समाये हुए हैं। எப்பொழுது நன்மைக்குரிய தந்தை என்று சொல்கிறீர்கள், நன்மைக்குரிய வாழ்க்கை என்று சொல்கிறீர்கள், அப்பொழுது எதுவெல்லாம் கடவுள் சொல்கிறாரோ அதில் நிறைய விதமான நன்மைதான் நிறைந்திருக்கிறது. क्यों और कैसे कहा, इस संकल्प से निश्चय बुद्धि का फाउंडेशन हिलाते क्यों हो? ஏன், பிறகு எதற்கு சொன்னார்? இப்படிப்பட்ட எண்ணங்கள் மூலமாக தன்னுடைய நிச்சய புத்திக்கான ஃபவுண்டேஷனை நீங்கள் ஏன் ஆட்டுகிறீர்கள்? अगर ऐसे छोटे छोटे तूफानों में फाउंडेशन हिल जाता है तो महाविनाश के महान तूफान में कैसे ठहर सकेंगे? எனவே இப்படிப்பட்ட சின்ன சின்ன புயலில் ஃபவுண்டேஷன் அசைகிறது என்றால் பிறகு பேரழிவின் பெரிய புயலில் எப்படி உங்களால் நிலைந்திருக்க முடியும்? यह तो सिर्फ एक अपने व्यर्थ संकल्पों का तूफान है, இது வெறும் ஒரே ஒரு தன்னுடைய வீணான எண்ணங்களின் புயலாகும். लेकिन महाविनाश में अनेक प्रकार के चारों ओर तूफान होंगे। ஆனால் மகாவினாஷில் நாலா பக்கமும் நாலாபுறமும் புயல்தான் இருக்கும். फिर क्या करेंगे? பிறகு என்ன செய்வீர்கள்? इतनी छोटी सी बात में जिसमें और ही आगे के लिए समय मिला है, இவ்வளவு சிறிய விஷயத்தில் எதற்கு முன்னால் இருக்கக்கூடிய நேரத்திற்காக வழி கிடைத்து இருக்கிறதோ, साथ मिला है, துணை கிடைத்திருக்கிறதோ, अनेक प्रकार के खजाने मिल रहे हैं, நிறைய விதமான கஜானாக்கள் கிடைக்கிறதோ, प्राप्ति होते हुए समाप्ति की उत्कंठा क्यों करते हो? பிராப்தி இருக்கும் பொழுது முடிப்பதின் ஆசை ஏன் இருக்கிறது? सुख के दिनों में धीरज धरो, சுகத்தின் நாட்களில் நீங்கள் தைரியத்தில் இருங்கள். कब और क्यों தைரியம் பொறுமை நிதானமாக இருங்கள். के अधीर्य में मत आओ। எப்பொழுது ஏன் இந்த விஷயங்களில் உங்களுடைய பொறுமையை விட்டு விடாதீர்கள். अपने ही व्यर्थ संकल्पों के तूफान समाप्त करो, தன்னுடைய வீணான எண்ணங்களின் புயலை முடித்துக் கொள்ளுங்கள். संपत्तिवान बनो, சம்பத்தி கொண்டவர்களாக ஆகுங்கள். समर्थिवान बनो, சாமர்த்தியம் கொண்டவர்களாக ஆகுங்கள். सदा निश्चय बुद्धि, எப்பொழுதும் நிச்சய புத்தி. कल्याणकारी बाप और कल्याणकारी समय का हर सेकंड लाभ उठाओ। நன்மைக்குரிய தந்தை பிறகு நன்மைக்குரிய நேரத்தின் ஒவ்வொரு செகண்டும் நீங்கள் லாபம் எடுத்துக் கொள்ளுங்கள். सारे कल्प में ऐसे संपत्तिवान भाग्यवान दिन भाग्य विधाता के संग के दिन फिर नहीं आने वाले हैं। முழு கல்பத்திலும் பிறகு இது போன்ற சம்பத்தி இருக்கக்கூடிய நேரம், பிறகு பாக்யவான் நாட்கள், பிறகு பாக்ய விதாத்தமையினுடைய தொடர்புக்கான நாட்கள், இது திரும்பவும் வரப்போவதில்லை. विनाश के समय भी यह प्राप्ति का समय याद करेंगे, விநாசனத்தினுடைய நேரத்திலும் இந்த பிராப்தியினுடைய நேரத்தை நினைவு செய்வீங்கள். इसलिए ड्रामा अनुसार कल्याण अर्थ जो ड्रामा का दृश्य चल रहा है उसको त्रिकालदर्शी बन, हिम्मत और उल्लास वाली समर्थ आत्माएं बन, स्वयं भी समर्थ रहो और विश्व को भी समर्थ बनाओ। அதனால்தான் டிராமாவின் அடிப்படையில் எந்த நன்மைக்காக டிராமாவின் காட்சிகள் நடந்து கொண்டிருக்கிறதோ அதை திரிகால்தர்ஷியாக ஆகிக் கொண்டு மிகவும் தைரியம், பிறகு மகிழ்ச்சியில் இருந்து கொண்டு சாமர்த்தியம் கொண்ட ஆத்மாக்களாக ஆகிவிட்டு தானும் சாமர்த்தியமாக இருங்கள், பிறகு மற்றவர்களும் சாமர்த்தியமாக ஆக்குங்கள். पत्थर तोड़ने में थको मत, स्वयं के तूफान में हिलो मत, अचल बनो। கல்லை உடைப்பதில் நீங்கள் சோர்வு அடையாதீர்கள், பிறகு
புயலில் அசைத்து கொள்ளாதீர்கள், அசையாமல் இருங்கள். समझा? करते क्या हो और புரிந்து கொண்டீர்களா? என்ன செய்கிறீர்கள், பிறகு என்ன செய்யணும்? करना क्या है? यही रूह रूहान बाप दादा की हुई कि बच्चे क्या खेल करते हैं। இதுதான் பாப்தாதாவோடு ஆன்மீக உரையாடல் நடந்தது. என்னவென்றால், குழந்தைகள் என்ன விளையாடுகிறார்கள்? अब समर्थी का खेल खेलो, இப்பொழுது சாமர்த்தியம் இருக்கக்கூடிய விளையாட்டை விளையாடுங்கள். जिससे यह सब खेल समाप्त हो जाएं। எதன் மூலமாக இந்த எல்லா விளையாட்டும் முடிந்துவிடும். दिल शिकस्त के बजाय दिल सदा खुश हो जाए। மனசு வருத்தம் இல்லாமல் மனம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கட்டும். अभी ऐसे संकल्प इस महान यज्ञ में आहुति डालकर जाना, साथ नहीं लेकर जाना। இதை இப்பொழுது இப்படிப்பட்ட எண்ணங்களை இந்த மகான் யக்னத்தில் ஆகுதியாக போட்டுவிட்டு செல்லுங்கள், கூடவே எடுத்துக்கொண்டு செல்லாதீர்கள். எப்பொழுதற்காகவும் சுவாகா செய்து விடுங்கள். அவ்யக்தவாணி தேதி 14/12/1978 பக்கம் 2 ஆரம்பத்தில். सदा के लिए स्वाहा। अव्यक्त वाणी तारीख 14 दिसंबर 1978 पृष्ठ 2 आदि। हर बात में खुश होना चाहिए। எல்லா விஷயத்திலும் சந்தோஷமாக இருக்கணும். हाँ, अब सिर्फ ये देखना है अभी वर्तमान में हमसे कोई भूल तो नहीं हो रही है। வெறும் இது மட்டும்தான் பார்க்கணும். என்னவென்றால், இந்த நடந்து கொண்டிருக்கும் நேரத்தில் நம்மளோடு ஏதாவது ஒரு தவறு என்பது ஏற்படவில்லை இல்லையா? अगर हम अपने पुरुषार्थ से संतुष्ट नहीं है तो जरूर कहीं न कहीं श्रीमत का उल्लंघन हम कर रहे हैं। ஒருவேளை நாம் நம்மளுடைய புருஷார்த்தத்தோடு சந்தோஷமாக இல்லை என்றால், பிறகு ஏதாவது ஒரு இடத்தில் நாம் ஸ்ரீமத்தை தவறுகிறோம். वो बात देखनी है। அந்த விஷயத்தை தான் பார்க்கணும். संगम की दुनिया में कुछ भी कल्याण नहीं। இந்த பிராமண உலகத்தின் சங்கம்யுக உலகத்தில் எந்த ஒரு நன்மை இல்லாத விஷயம் இல்லை. जहाँ अकल्याण देखने में आता है, எங்கு தீங்கு பார்ப்பதில் வருகிறதோ, दुख देखने में आता है, துக்கங்கள் பார்ப்பதில் வருகிறதோ, तो समझो अज्ञान है। அப்பொழுது புரிந்து கொள்ளுங்கள், அஞ்ஞானம் இருக்கிறது. ज्ञान की दृष्टि अभी नहीं आई है, ஞானத்தின் பார்வை இப்பொழுது வரவில்லை. दृष्टि संकुचित है। திருஷ்டி இப்பொழுது பார்வை இப்பொழுது சுருக்கி இருக்கிறது. 84 जन्मों के चक्र को एक दृष्टि से देखने की दृष्टि नहीं है। 84 சக்கரத்தையும் நாம் திருஷ்டின் மூலமாக பார்க்கக்கூடிய பார்வை இல்லை. आगे तो बहुत ही खेल देखने हैं, जब हिम्मत रखेंगे तब बहुत देखेंगे। முன்னால் சென்று விட்டு நிறைய விளையாட்டை பார்க்கணும். எப்பொழுது தைரியம் வைப்பீர்களோ அப்பொழுதுதான் பார்ப்பீர்கள். आगे बहुत कुछ देखना है, முன்னால் இன்னும் நிறைய பார்க்க வேண்டியது இருக்கிறது. परंतु कदम को संभाल कर चलाना है। ஆனால் தன்னுடைய காலடிகளை மிகவும் பாதுகாப்பாக பார்த்து பார்த்து நடக்க வைக்கணும். अगर संभल कर नहीं चलेंगे तो कहाँ खड्डा भी आ जाएगा, एक्सीडेंट भी हो पड़ेंगे। பிறகு ஒருவேளை நாம் பாதுகாப்பாக செல்லவில்லை என்றால் ஏதாவது ஒரு இடத்தில் குழியும் வரும், பிறகு ஆக்சிடென்ட்டும் நடக்கலாம். அவ்யக்தவாணி தேதி 15/2/1969 பக்கம் 40 நடுவின் கடைசியில். अव्यक्त वाणी 15 फरवरी 1969 पृष्ठ 40 मध्यान्ह। ज्ञान बुद्धि में जिसके होगा ये संगम युग कल्याणकारी युग है। யாருடைய புத்தியில் இந்த ஞானம் இருக்கிறது என்னவென்றால், சங்கம் யுகம் நன்மைக்குரிய யுகமாகும். बाप कल्याणकारी है தந்தை நன்மைக்குரியவராவார். और ये सारा ड्रामा ही कल्याणकारी है। பிறகு இந்த முழு நாடகமும் நன்மைக்குரியதாகும். तो वर्तमान में प्रसन्न रहेगा कि भविष्य और अपना पास्ट के लिए देखेगा। பிறகு அவங்க இந்த நிகழ்காலத்தில் சந்தோஷமாக இருப்பார்களா, இல்லையானால் கடந்த காலம் எதிர்காலத்தை பத்தி யோசிப்பார்களா? ज्ञान तो यही कहता है, यानी आत्मा की बुद्धि में रहना चाहिए कि ड्रामा भी कल्याणकारी, 5000 वर्ष का ड्रामा कल्याणकारी। ஞானம் இதைதான் சொல்கிறது. ஞானித்து ஆத்மாக்களின் புத்தியில் இது இருக்கணும். என்னவென்றால், இந்த டிராமா 5000 வருடங்களின் டிராமா நன்மைக்குரியதா இல்லையானால் தீங்கு இருக்கிறதா? நன்மைக்குரியதாகும். பிறகு தந்தை அவரும் நன்மைக்குரியவர். யார் நமக்கு கிடைத்திருக்கிறார். பிறகு நம்மளுடைய நாடகமும் நடிப்பும் அதுவும் நன்மைக்குரியதாகும். थोड़े समय के लिए देखने में आता है कि कुछ कल्याण हो रहा है, பலே குறைந்த நேரத்திற்காக இது பார்ப்பதில் வரும். என்னவென்றால் ஏதோ ஒரு தீங்கு நடக்கிறது. लेकिन रिजल्ट में
वो भी कल्याणकारी ஆனால் ரிசல்ட்டில் அதுவும் நன்மைக்குரியதாக தான் இருக்கும். होगा। ये है कल्याणकारी संगम युग। இது நன்மைக்குரிய சங்கம் யுகமாகும். इसमें जो भी ब्रह्मा बाप का बच्चा बना, இதில் யாரெல்லாம் பிரம்மா தந்தையினுடைய குழந்தைகளாக ஆகி இருக்கிறார்களோ, ब्राह्मण बना, பிராமணர் ஆகி இருக்காங்களோ, उसका किसी बात में अकल्याण नहीं हो सकता। அவங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் தீங்கு என்பது நடக்க முடியாது. बल थोड़े समय के लिए अकल्याण देखने में आता है, பலே குறைந்த நேரத்திற்கு அந்த தீங்கு என்பது பார்ப்பதில் வரலாம். लेकिन लास्ट में सबकी समझ में आ जाएगा। ஆனால் கடைசியில் அனைவருக்கும் இது புரிந்துவிடும். इस ड्रामा में जो कुछ हुआ, இந்த நாடகத்தில் என்னவெல்லாம் நடந்ததோ, जो सीन भी सामने आई, எந்த சீன் எல்லாம் நமக்கு முன்னால் வந்ததோ, अज्ञानता के कारण दर्दनाक लगी, அஞ்ஞானத்தின் காரணத்தால் அது மிகவும் பயங்கரமாக தென்பட்டது. लेकिन वो दर्दनाक सीन भी ஆனால் அந்த வலி நிறைந்த சீன்கள் காட்சிகளும் अकल्याणकारी नहीं हो सकती। நன்மை இல்லாமல் இருக்க முடியாது. इसमें भी कल्याण भरा हुआ है। அதிலும் நன்மைதான் நிறைந்திருக்கிறது. इसमें अतिरिक्त पुरुषार्थ करना चाहिए संगम युग में। इस ड्रामा में संशय की कोई बात नहीं है। இந்த டிராமாவில் குழப்பம் அடைய வேண்டிய எந்த ஒரு விஷயமும் இல்லை. ड्रामा में कभी संशय नहीं है, जैसे बाप में संशय नहीं आना चाहिए, டிராமாவில் எப்பொழுதும் சன்ஷய் அதாவது குழப்பம் இல்லை. वैसे ड्रामा में भी कभी कोई संशय नहीं आना चाहिए। எப்படி தந்தை மேல் எப்பொழுதும் குழப்பம் வரக்கூடாதோ அதே போல்தான் டிராமா மீதும் எப்பொழுதும் குழப்பம் வரக்கூடாது. बाप भी कल्याणकारी तो ड्रामा भी कल्याणकारी। தந்தையும் நன்மைக்குரியவர், பிறகு நாடகமும் நன்மைக்குரியதாகும். कुछ उल्टा पलटा हो जाए, ஏதாவது ஒண்ணு தலைகீழாக நடக்கிறது, कोई दुखी हो जाए, யாராவது துக்கத்தில் வருகிறார்கள், रोना पीटना करने लगे, அழுகுறாங்க, तो कहे ड्रामा बेकार है। அப்பொழுது சொல்கிறார்கள், ஐயோ இந்த டிராமா வந்து ரொம்ப கெட்டதாகுகிறது, ड्रामा बहुत अकल्याणकारी, டிராமாவில் நிறைய தீங்கு இருக்கிறது, दुखदायी है, ऐसा தரக்கூடியதாகும். ड्रामा भगवान ने क्यों बनाया? இப்படிப்பட்ட நாடகத்தை கடவுள் ஏன் படைத்தார்? जो सब रो रहे हैं, எதன் மூலமாக அனைவரும் அழுது கொண்டே இருக்கிறார்கள், सब दुखी हो रहे हैं, नहीं, जो कुछ भी हो रहा है ड्रामा में सब कल्याणकारी। अभी हम अज्ञानी हैं तो हमें जो कुछ भी हो रहा है ड्रामा में सब कल्याणकारी। டிராமாவில் என்னவெல்லாம் நடக்கிறதோ அது அனைத்தும் நன்மைக்குரியதாகும். अभी हम अज्ञानी हैं तो हमें ड्रामा में अकल्याण दिखाई पड़ता है। இப்பொழுது நாம் அஞ்ஞானத்தில் இருக்கிறோம், அப்பொழுது நாடகத்தில் தீங்கு தென்படுகிறது. जब हमारी बुद्धि में ज्ञान अच्छी तरह बैठ जाएगा, எப்பொழுது நம்மளுடைய புத்தியில் ஞானம் நல்ல விதமாக அமர்ந்து விடுமோ, तो ड्रामा में कोई भी एक्ट, அப்பொழுது நாடகத்தில் எந்த ஒரு நடிப்பும், किसी की भी कोई भी प्रकार की हमको दुख की भाषा नहीं आवेगी। எந்த ஒரு விதமாக யாரதும் நம்மளுக்கு துக்கம் வந்து அனுபவமாகாது. ज्ञान माना ही सुख, ஞானம் என்றாலே சுகம். ज्ञान इतनी पराकाष्ठा में बुद्धि में बैठा हुआ होना चाहिए ஞானம் இவ்வளவு அதிகமாக புத்தியில் அமர்ந்திருக்கணும். कि कोई भी स्थिति हो, कोई भी परिस्थिति हो, எந்த ஒரு நிலை இருந்தாலும் சரி, எந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும் சரி, कोई भी वातावरण हो, எந்த कैसे ஒரு சுற்றுச்சூழலும் இருந்தாலும் சரி, भी दुखदायी मनुष्य हो, எப்படிப்பட்ட துக்கத்தை கொடுக்கக்கூட மனிதர்களாக இருந்தாலும் சரி, कैसे भी बगुलों के बीच में रहना पड़े, எப்படிப்பட்ட கொக்குக்கு நடுவில் இருந்தும் இருக்க வேண்டியதாக இருந்தாலும் சரி, फिर भी उनके बीच में प्रसन्नता न जाने पाए। ஆனாலும் அவர்களுக்கு நடுவில் இருந்தும் நம்மளுடைய சந்தோஷம் போக கூடாது. कई लोग आपके निश्चय को डगमग करने लिए बातें बोलेंगे, நிறைய ஆட்கள் உங்களுடைய நிச்சயத்தை ஆட்டுவதற்காக விஷயத்தை சொல்வார்கள். कई आवाज फैलाएंगे कि अब देखें यह संस्था कैसे चलती है। நிறைய சத்தத்தை பரப்புவார்கள். என்னவென்றால் இப்பொழுது இந்த சன்ஸ்தா வந்து எப்படி நடக்கிறது என்று பார்க்கலாம். लेकिन उन लोगों को यह मालूम नहीं कि उनका आधार अविनाशी है। ஆனால் அவர்களுக்கு தெரியாது என்னவென்றால் நம்மளுடைய ஆதாரம் அழிவில்லாததாகும். दूसरा, यह भी ध्यान में रखना कि कोई भी हिलाने की कोशिश करे, இரண்டாவது, இதையும் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் என்னவென்றால் யாராவது அசைக்க
வேண்டிய அந்த முயற்சியை செய்தாலும் तो जैसे आप बच्चों का कल्प पहले का गायन है, எப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுடையது கல்பத்திற்கு முன்னால் இந்த பாடல் இருந்தது. अंगद के समान पाव को नहीं हिलाना है, அங்கத்துக்கு சமமாக நம்மளுடைய கால்களை அசைக்க கூடாது. ऐसे निश्चय अडोल बुद्धि एकरस ही जो आने वाले लास्ट पेपर हैं उसमें पास होंगे. இப்படிப்பட்ட நிச்சயம் ஆடாத புத்தி ஒரு நிலையாக இருக்கக்கூடியவர்கள் தான் வரக்கூடிய லாஸ்ட் பேப்பரில் பாஸ் ஆகுவார்கள். அவ்யக்தவாணி தேதி 21/1/69 பக்கம் 22 நடுவின் கடைசியில். अव्यक्त वाणी 21 जनवरी 1969 पृष्ठ 22 मध्यान्ह. ज्ञान की पराकाष्ठा ऐसी हो जाती है कि वो कोई भी स्थिति में, कोई भी परिस्थिति में ஞானம் இவ்வளவு அதிகரிக்கிறது என்னவென்றால் எந்த ஒரு நிலையிலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் कोई भी समस्या आए எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் वो अपने को क्या करेगा, அவங்க தன்னை என்ன செய்வார்கள், मोल्ड करेगा மோல்டு பண்ணிக்குவாங்க, வளைத்துக் கொள்வார்கள். सुख की स्थिति में। துக்கத்தின் நிலையிலும் அவர்கள் தன்னை வளைத்துக் கொள்வார்கள். ड्रामा को अकल्याणकारी साबित नहीं करेगा। டிராமாவை அவர்கள் தீங்கு என்று நிரூபிக்க மாட்டார்கள். क्या என்ன, हर हालत में ஒவ்வொரு நிலையிலும் அவர்கள் ड्रामा டிராமா कल्याणकारी, நன்மைக்குரியதாகும். कुछ भी हो जाए என்ன நடந்தாலும் சரி खुशी न जाए। சந்தோஷம் போகக்கூடாது. अगर हम दुखी हो गए ஒருவேளை நாம் துக்கம் அடைகிறோம் ब्राह्मण जीवन में, பிராமண வாழ்க்கையில், तो दुख की शूटिंग हो रही है या सुख की शूटिंग हो रही है? அப்பொழுது துக்கத்தின் ஷூட்டிங் ஏற்படுகிறதா இல்லையானால் சுகத்தின் ஷூட்டிங் நடக்கிறதா? दुख की शूटिंग हुई। துக்கத்தின் ஷூட்டிங் தான் நடக்கிறது. दुख की शूटिंग अज्ञानता के आधार पर होती है துக்கத்தின் ஷூட்டிங் அஞ்ஞானத்தின் காரணத்தால் நடக்கிறதா या ज्ञान के आधार पर होती है? இல்லையானால் ஞானத்தின் ஆதாரத்தால் நடக்கிறதா? अज्ञानता के आधार पर होती है। அஞ்ஞானத்தின் காரணத்தால் தான் நடக்கிறது. जरूर अज्ञान आ गया है कि ड्रामा कल्याणकारी है, கண்டிப்பாக இந்த அஞ்ஞானம் வந்துவிட்டது என்னவென்றால் டிராமா தீங்கு ஆகும் என்று. तो दुख की शूटिंग होगी। அப்பொழுது துக்கத்தின் ஷூட்டிங் நடக்கிறது. मुक्ति अर्थात दुखों से मुक्ति, முக்தி என்றால் துக்கங்களிலிருந்து விடுதலை. जीवन मुक्ति अर्थात जीवन भी रहे ஜீவன் முக்தி என்றால் வாழ்க்கையும் இருக்கணும். और जीवन में रहते हुए பிறகு இந்த வாழ்க்கையில் இருந்து கொண்டு दुख शांति का अनुभव न करे, துக்கம் பிறகு அசாந்தியின் அனுபவத்தை செய்யக்கூடாது. दुख शांति का अनुभव करे। சுகம் பிறகு சாந்தியை தான் அனுபவிக்கணும். दुख की बातों में से भी सुख की बात निकालना। துக்கத்தின் விஷயங்களில் இருந்தும் நாம் சுகத்தின் விஷயங்களை எடுத்துக்கொள்ளணும். ड्रामा के हर पॉइंट ऑफ व्यू को டிராமாவின் ஒவ்வொரு பார்வையிலும் सुखदायी समझे। சுகத்தை கொண்டது என்று புரிந்து கொள்ளணும். ड्रामा कल्याणकारी है, டிராமா நன்மைக்குரியதாகும். कोई भी हालत में ड्रामा कल्याणकारी नहीं है। எந்த ஒரு சூழ்நிலையிலும் டிராமா நன்மைக்குரியதாக இல்லை, இப்படி இல்லை. जब ऐसी स्टेज बन जाएगी எப்பொழுது இப்படிப்பட்ட நிலை உருவாகி விடுமோ तो आत्मा பிறகு ஆத்மா जीवन मुक्ति का अनुभव करे। ஜீவன் முக்தியின் அனுபவத்தை செய்யும். लेकिन वही जीवन मुक्ति का अनुभव कर सकते हैं ஆனால் அவர்களால் மட்டும்தான் ஜீவன் முக்தியினுடைய அனுபவத்தை செய்ய முடியும் जो रूहानी स्टेज में टिके हुए होंगे। யாரு ஆன்மீக நிலையில் நிலைந்திருக்கிறார்கள். अब तो निरंतर याद की यात्रा और जो शिक्षा मिली प्रैक्टिकल लाइफ में धारण करने का सबूत देना है. இப்பொழுது நிரந்தரமான நினைவின் பயணம், பிறகு எந்த நம்மளுக்கு படிப்பு கிடைத்திருக்கிறதோ அதை பிராக்டிக்கல் லைஃப்ல தாரணை செய்ததற்கான சாட்சியை கொடுக்கணும். அவ்யக்தவாணி தேதி 21/1/1969 பக்கம் 23 ஆரம்பத்தில். अव्यक्त वाणी 21 जनवरी 1969 पृष्ठ 23 आदि. जो जितना श्रीमत पर चलने वाले हैं वो ज्यादा समय तक स्थायी रहते हैं। யார் எவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்ரீமத்தின் அடிப்படையில் நடக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் அவ்வளவு நீண்ட காலமும் நிலைந்திருக்கிறார்கள். श्रीमत पर कम चलने वाले हैं या देहधारियों से ज्यादा प्रभावित होने वाले हैं। ஸ்ரீமத்தின் கம்மியாக நடக்கக்கூடியவர்கள் இல்லையானால் தேகதாரிகளில் பிரபாவத்தில் வரக்கூடியவர்கள் तो वो कन्वर्ट होना जल्दी शुरू हो जाते हैं। அவர்கள் சீக்கிரமாக கன்வெர்ட் ஆக ஆரம்பிக்கிறார்கள். सारा मदार श्रीमत पर है। அனைத்து ஆதாரம் ஸ்ரீமத்தின் மேல்தான் இருக்கிறது.
स्नेह की निशानी क्या है? அன்பின் அடையாளம் என்ன? स्नेह यह नहीं कि 2 आंसू बहा दिए, 2 கண்ணீரை நாம் சிந்தி விட்டுடும், இது அன்பு இல்லை. परंतु स्नेह उसको कहा जाता है जिस चीज से उसका स्नेह था उससे आपका हो। அன்பு என்று எதை சொல்லப்படுகிறது என்றால், அவருக்கு எந்த பொருள் மேல் அன்பு இருக்கிறதோ அதன் மேல் நமக்கும் அன்பு இருக்கணும். तो स्नेह कहा ही जाता है सर्विस से प्यार, उसकी आज्ञाओं से प्यार। எனவே அந்த சர்வீஸில் அன்பு, பிறகு அவரின் கட்டளையின் மேல் அன்பு, இதைதான் அன்பு என்று சொல்லப்படுகிறது. அவ்யக்தவாணி தேதி 21/1/1969, பக்கம் 23 நடுவில். अव्यक्त वाणी 21 जनवरी 1969, पृष्ठ 23 मध्य। इसमें तो बहुत अचल स्थायी बुद्धि चाहिए। किसमें? மிகவும் அசையாத நிலைந்திருக்கக்கூடிய புத்தி தேவை. எதில்? ड्रामा को और ड्रामा के राज को समझने के लिए। டிராமாவை, பிறகு டிராமாவின் ரகசியத்தை புரிந்து கொள்வதற்காக. ड्रामा अनुसार बाप को गालियां देते हैं, டிராமாவின் அடிப்படையில் தந்தைக்கு திட்டுகிறார்கள், அவதூறம் செய்கிறார்கள். हर बात में क्या लगा देना चाहिए? ஒவ்வொரு விஷயத்திலும் என்ன நாம் ஆட் பண்ணிவிடணும்? कुछ भी होता है, என்ன நடந்தாலும் சரி, समझ में नहीं आता है तो क्या कहना चाहिए? நம்மளுக்கு புரிய வரவில்லை என்றால் என்ன சொல்லணும்? ड्रामा। டிராமா. ऐसी अवस्था बच्चों की चाहिए। இப்படிப்பட்ட குழந்தைகளின் நிலை தேவை. जब तक अवस्था नहीं हो எப்பொழுது வரையும் இப்படிப்பட்ட நிலை இல்லையோ, तो फिर पुरुषार्थ भी कैसा है? பிறகு புருஷார்த்தமும் எப்படிப்பட்டதாக இருக்கும்? पहले तो अवस्था अपनी अडोल चाहिए। முதலில் தன்னுடைய நிலை, அசையாத நிலை என்பது தேவை. कुछ भी हो, என்ன நடந்தாலும் சரி, भल कोई बड़ा तूफान आ जावे, பலே ஒரு பெரிய புயல் வந்தாலும் சரி, भूकंप हो जावे, நிலநடுக்கம் வந்தாலும் சரி, मगर ஆனால் मन बुद्धि மனம் புத்தி स्थायी रहना चाहिए, நிலைந்து இருக்கணும், अडोल रहना चाहिए। அசையாமல் இருக்கணும். माया के तूफान तो ढेर के ढेर आवेंगे। மாயையினுடைய புயல் நிறைய வரும். क्या? என்ன? जब तक 63 जन्मों का हिसाब किताब पूरा नहीं हुआ है, எப்பொழுது வரையும் 63 பிறவிகளின் கணக்கு வழக்கு முடியவில்லையோ, तब तक ये माया के तूफान तो आते ही रहेंगे। அப்பொழுது வரை இந்த மாயையினுடைய புயல்கள் வந்து கொண்டேதான் இருக்கும். पिछाड़ी तक आवेंगे। கடைசி வரையும் வரும். क्या? என்ன? ये माया के तूफान ठहरने वाले नहीं है। இந்த மாயையினுடைய புயல்கள் நீக்கக்கூடியதாக तो இல்லை. अवस्था मजबूत चाहिए। எனவே தன்னுடைய நிலை மிகவும் ஸ்ட்ராங்காக தேவை. कई बच्चे तो पुरुषार्थ करते तूफान को उड़ाते रहते हैं। நிறைய குழந்தைகள் புருஷார்த்தத்தை செய்து கொண்டு அந்த புயல்களை தூக்கி வீசிவிட்டு செல்கிறார்கள். जितने जास्ती तूफान आते हैं, जितना माया प्रकोप करती है, எவ்வளவு அதிகமாக புயல் வருகிறதோ, எவ்வளவு அதிகமாக மாயை தன்னுடைய பயங்கர ரூபத்தை தாரணை செய்கிறதோ, उतना उनका पुरुषार्थ तीव्रतर होता जाता है। அவ்வளவு அவங்களுடைய புருஷார்த்தம் ரொம்பவே ஃபாஸ்டாக இருக்கும். बाप के साधारण बच्चे होंगे या असाधारण बच्चे होंगे? தந்தையினுடைய சாதாரண குழந்தைகளாக இருப்பார்களா, இல்லையானால் அசாதாரண குழந்தைகளாக இருப்பார்களா? हैं? असाधारण बच्चे होंगे। அவர்கள் சாதாரண குழந்தைகளாக இருக்க மாட்டார்கள். तो बाप कहते हैं जितना जो पास होता जाएगा, எனவே தந்தை சொல்கிறார், எவ்வளவுக்கு எவ்வளவு யார் பாஸ் ஆகி கொண்டே செல்வார்களோ, माया की परीक्षा में மாயனுடைய பரீட்சை, उतना वो ऊंच पद पावेगा। அவ்வளவு அவர்கள் உயர்ந்த பதவியை அடைவார்கள். राजधानी में ऊंचे और नीचे पद तो होते हैं ना। ராஜதானியில் உயர்ந்த தாழ்ந்த பதவிகள் இருக்கும் இல்லையா? अब स्नेह का सबूत देना है। இப்பொழுது அன்பினுடைய சாட்சியை கொடுக்கணும். यह भी एक छिपने का खेल है। இதுவும் ஒரு ஒளிந்து இருக்கும் விளையாட்டாகும். तो विचार सागर मंथन करो, எனவே சிந்தித்து யோசியுங்கள், கடையுங்கள். हलचल का मंथन न करो।
அசைக்கக்கூடிய விஷயங்களை சிந்திக்காதீர்கள். जो शक्ति ली है उसको प्रत्यक्ष में लाओ। எந்த சக்தியை எடுத்துக்கொண்டீர்களோ அதை வெளித்தோன்றுதலில் கொண்டு வாருங்கள். அவ்யக்தவாணி தேதி 21/1/1969, பக்கம் 23 கடைசியில், 24 ஆரம்பத்தில். अव्यक्त वाणी 21 जनवरी 1969, पृष्ठ 23 अंत 24 आदि। उन्हें ये पक्का निश्चय हो गया कि हमें तो परमात्मा बाप मिल गया। அவர்களுக்கு இது பக்கவாக நிச்சயமாகி விட்டது, எங்களுக்கு பரமாத்மா தந்தை கிடைத்து விட்டார். हमें क्या दरकार? பிறகு நம்மளுக்கு என்ன இருக்கிறது? ज्ञान क्लियर नहीं हो रहा है तो ना सही, ஞானம் கிளியர் ஆகவில்லை என்றாலும் பரவாயில்ல, जब टाइम आएगा तब क्लियर हो जाएगा। எப்பொழுது நேரம் வருமோ அப்பொழுது அது தெளிவாகிவிடும். ज्ञान में चलते चलते बाबा ऐसा ट्रिक बता देगा जो कि मालूम पड़ जाएगा। ஞானத்தில் நடந்து கொண்டே இருக்கும் பொழுதே பாபா ஏதாவது ஒரு ட்ரிக் சொல்லி விடுவாரா? सारी ट्रिक बता दी है। பாபா சொல்ல மாட்டார், ஆனால் அவர் அனைத்தையும் சொல்லிவிட்டார். अब ज्ञान सुनाने के लिए कुछ रह नहीं गया है। இப்பொழுது ஞானத்தை சொல்வதற்காக எதுவும் மிச்சம் இல்லை. सारा ज्ञान जितना भी बाप के पास था முழு ஞானமும் எவ்வளவு தந்தையிடம் இருந்ததோ वो सारा ज्ञान बच्चों को दे दिया है। அது அனைத்தையும் குழந்தைகளுக்கு கொடுத்து விட்டார். सारे फार्मूले बता दिए हैं। அனைத்து ஃபார்முலாவையும் சொல்லிவிட்டார். वो फार्मूले सिर्फ याद रखने की जरूरत है। அந்த ஃபார்முலாவை இப்பொழுது வெறும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. उस अलौकिक दुनिया में जीवन जीने की जरूरत है। அந்த அலௌகிக உலகத்தில் வாழ்வை வாழ வேண்டியதாக அவசியம் இருக்கிறது. लौकिक दुनिया से संन्यास लेने की जरूरत है। லௌகிக உலகத்தில் இருந்து சந்நியாசம் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. लौकिक में रहते बुद्धि कहाँ रहे? லௌகிகத்தில் இருந்தும் புத்தி எங்க இருக்கணும்? अलौकिक में बनी रहे। அலௌகிகத்தில் இருக்கணும். कोई क्षण ऐसा न जाए ஒரே ஒரு நிமிடமும் இப்படி போக கூடாது, जो लौकिक बुद्धि हो जाए। எந்த நேரத்தில் நம்மளுடைய புத்தி லௌகிகமாகவே இருந்து விடுகிறது. एडवांस नॉलेज के ब्राह्मणों का जो संगठन है அட்வான்ஸ் நாலேஜில் பிராமணர்களின் எந்த சங்கடம் இருக்கிறதோ वो पढ़ाई तो परिपूर्ण है। அந்த படிப்பு முழுமையாக தான் இருக்கிறது. सारी पढ़ाई दी गई है। முழு படிப்பையும் படிப்பித்து விட்டார். सिर्फ अभी प्रैक्टिकल में लाने की दरकार है। இப்பொழுது வெறும் பிராக்டிகலில் கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்கிறது. प्रैक्टिकल में लाने के लिए कायदे अनुसार चलन होनी चाहिए। பிராக்டிகலில் கொண்டு வருவதற்காக நடத்தை சரியாக இருக்கணும். நியமத்தின் அடிப்படையில் நடத்தை இருக்கணும். बेकायदे चलन न हो। நியமங்களின் அடிப்படையில் நடத்தை இருக்கணும். நியமங்கள் இல்லாமல் நடத்தை இருக்கக்கூடாது. समाज के कायदे होते हैं। இந்த சொசைட்டியிலும் நியமங்கள் இருக்கிறது. सरकार के कायदे होते हैं கவர்மெண்ட்டும் நியமங்கள் இருக்கிறது. और ईश्वरीय कायदे कानून भी। பிறகு ஈஸ்வரிய நியமங்களும் இருக்கிறது. कोई भी प्रकार के कायदे कानून का उल्लंघन न हो। எந்த ஒரு நியமங்களில் நாம் தவற தாண்டி விடக்கூடாது, மீறக்கூடாது. जो कुछ भी हो எதுவெல்லாம் நடக்கிறதோ कायदे कानून में बंधा हुआ। அது அனைத்தும் நியமங்களில் கட்டுப்பட்டு இருக்கணும். अगर इस तरह बैलेंस में रहते हुए ஒருவேளை இப்படிப்பட்ட பேலன்ஸில் இருந்து கொண்டு हम अपनी राजयोग की प्रैक्टिकल और थ्योरी की पढ़ाई को पूरी करें நாம் தன்னுடைய ராஜயோகத்தின் பிராக்டிகல் பிறகு தியோரியினுடைய படிப்பை முழுமையாக்கிவிட்டால் तो जरूर हमको वो पवित्रता की पावर प्राप्त करने में सफलता मिलेगी। பிறகு கண்டிப்பாக நமக்கு அந்த தூய்மையினுடைய பவரை தாரணை செய்வதில் வெற்றி என்பது கிடைக்கும். குழந்தைகள் இப்பொழுது படிப்பிற்கான ஷோவை காமிக்கணும். बच्चों को अब पढ़ाई का शो दिखाना है, टीचर को पढ़ाई का शो नहीं दिखाना है। டீச்சருக்கு இப்பொழுது படிப்பினுடைய ஷோவை காமிக்க கூடாது. टीचर को पढ़ाई पढ़ानी होती है, டீச்சருக்கு படிப்பை படிப்பிக்க வேண்டியதாக இருக்கிறது. स्टूडेंट को पढ़ाई का शो दिखाना होता है। ஸ்டூடெண்ட்டுக்கு தான் அந்த படிப்பினுடைய ஷோவை காமிக்க வேண்டியதாக இருக்கிறது. शोकेस में शक्तियों को पांडवों को आना है। அந்த ஷோகேஸில் சக்திகளுக்கு பாண்டவர்கள் வர வேண்டியதாக இருக்கிறது. பாப்தாதா குப்தமாக தான் இருப்பார்.
அவ்யக்தவாணி தேதி 2/2/1969 பக்கம் 30 நடுவின் கடைசியில் बाप दादा तो है ही गुप्त। अव्यक्त वाणी 2 फरवरी 1969 पृष्ठ 30 मध्यान्ह। और संगम युग कब तक? பிறகு சங்கம் யுகம் எப்பொழுது வரையும் இருக்கிறது? जब तक पूरी स्थापना हो न हो, जब तक पूरी पालना प्रत्यक्ष न हो। எப்பொழுது வரை முழுமையாக ஸ்தாபனை நடக்கவில்லை, எப்பொழுது வரை முழுமையாக பாலனை நடக்கவில்லை, பராமரிக்கவில்லை, और जब तक पूरा विनाश प्रत्यक्ष न हो, எப்பொழுது வரையும் முழுமையாக அழிவு வந்து வெளித்தோன்றவில்லையோ, पूरा विनाश न हो, तब तक முழுமையாக அழிவு வரவில்லையோ அப்பொழுது வரை संगम युग चलेगा। சங்கம் யுகம் बाबा நடக்கும். ने कहा, स्थापना का कार्य जो और जैसे आदि से चला है, अंत तक ऐसे ही चलेगा। பாபா சொல்லியிருக்கிறார், ஸ்தாபனை படைப்பினுடைய வேலை எப்படி ஆரம்பத்திலிருந்து எப்படி நடந்து கொண்டே வந்ததோ அந்தம் வரை கடைசி வரை அப்படிதான் நடக்கும். அவ்யக்தவாணி தேதி 21/1/69 பக்கம் 25 நடுவில். अव्यक्त वाणी 21 जनवरी 1969 पृष्ठ 25 मध्य। तो ये भगवान की हट्टी है। எனவே இது கடவுளுடைய இடமாகும். भगवान आकर जो बात सुनाते हैं கடவுள் வந்துவிட்டு எந்த விஷயத்தை சொல்கிறாரோ वो एक ही बात सुनाते हैं। அது ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்கிறார். वो बात कभी बदलती नहीं है। அந்த விஷயம் ஒரு பொழுதும் மாறுவதில்லை. अर्थ बदल सकता है அர்த்தம் என்பது மாறலாம், परंतु अर्थ का अनर्थ नहीं हो सकता। ஆனால் அந்த அர்த்தத்தில் எது ஒரு தீங்கும் இருக்காது. तो ये ड्रामा है। எனவே இது जब டிராமா. प्रत्यक्षता शुरू हुई तो भी संगठन में देखा। எப்பொழுது अंत में வெளித்தோன்றுதல் ஆரம்பித்ததோ அப்பொழுதும் நாம் சங்கட்டனில் பார்த்தோம். பிறகு கடைசியிலும் ஆத்மாக்களின் சங்கட்டனில் அப்படிதான் இருக்கணும். भी आत्माओं को संगठन रूप में ही रहना है और अब मध्य में भी संगठन है। பிறகு இப்பொழுது நடுவிலும் சங்கட்டன் இருக்கிறது. संगठन की शक्ति है तो कोई भी हिला नहीं सकता। சங்கட்டனுடைய சக்தி இருக்கிறது, அப்பொழுது ஒரு பொழுதும் யாராலையும் அசைக்க முடியாது. देखो, बाप दादा ने कहां से चुन चुनकर संगठन बनाया है। பாருங்கள், பாப்தாதா எங்கிலிருந்து பார்த்து பார்த்து இந்த சங்கட்டனை உருவாகி இருக்கிறார். तो बच्चे भी जब संगठन में चलेंगे तो माया का वार नहीं होगा। எனவே குழந்தைகளும் இந்த சங்கட்டனில் நடந்தால் பிறகு மாயையினுடைய தாக்குதல் ஏற்படாது. जैसे गुलाब का फूल व कोई भी फूल होता है तो उनको योग्य स्थान पर रखेंगे। எப்படி ஒரு ரோஜா பூ இருக்கிறது, இல்லைன்னா எந்த ஒரு பூ இருந்தாலும் அதை தன்னுடைய யோக்கியமான இடத்தில் தான் வைப்பார்கள். और अकेला पत्ता होगा तो हाथ से जल्दी मसल देंगे। பிறகு ஏதாவது ஒரு இலை இருந்தால் அதை கையால் நசுக்கி விடுகிறோம். तो बच्चों का भी संगठन रूपी गुलदस्ता होगा तो பிறகு குழந்தைகளுக்கும் சங்கடன் ரூபமாக பொக்கே இருந்தால் विजय प्राप्त करते रहेंगे। வெற்றியை அடைந்து கொண்டே இருப்பார்கள், யாராலையும் தாக்க முடியாது. அவ்யக்தவாணி தேதி 18/1/1969 பக்கம் 11 ஆரம்பத்தில். कोई वार नहीं कर सकेगा। अव्यक्त वाणी तारीख 18 जनवरी 1969 पृष्ठ 11 आदि। अभी सच्चाई है हमारे पास, இப்பொழுது நம்மளிடம் உண்மை இருக்கிறது, एडवांस नॉलेज है, அட்வான்ஸ் நாலேஜும் இருக்கிறது. लेकिन उस एडवांस नॉलेज के ऊपर हमको ही निश्चय होता रहता है। ஆனால் அந்த அட்வான்ஸ் நாலேஜின் மீது நம்மளுக்கே நிச்சயம் அநிச்சயம் வந்து கொண்டே இருக்கிறது. हम स्वयं ही अपने ऊपर अनिश्चय पैदा कर लेते हैं। நாம் தானே நமக்கு மேல் அனிச்சயத்தை உருவாக்கி கொள்கிறோம். अपनी आत्मा के स्वरूप के ऊपर हम निश्चय नहीं पैदा कर पाते। தன்னுடைய हम किसके ஆத்மாவின் சொரூபத்தின் மேலே நாமளால் நிச்சயத்தை உருவாக்கி கொள்ள முடியவில்லை. बच्चे हैं? என்னவென்றால் நாம் किसे யாருடைய हमको குழந்தைகள் என்று. हम कैसे ऊंचे के ऊंचे हैं? நாம் எப்படி உயர்ந்ததிலும் உயர்ந்தவங்களாக இருக்கிறோம். तो न आत्मा के ऊपर निश्चय होता है, न परमात्मा बाप के ऊपर पूरा निश्चय होता है, और न इस ड्रामा के कल्याणकारी स्वरूप के ऊपर निश्चय होता है। எனவே தன்னுடைய ஆத்மாவின் மேலும் நிச்சயம் ஏற்படுவதில்லை, தந்தையின் மேலும் நிச்சயம் ஏற்படுவதில்லை, பிறகு இந்த நன்மைக்குரிய டிராமாவின் மீதும் நிச்சயம் வருவதில்லை. क्या ये बुद्धि में बैठता है क्या? இது புத்தியில் அமர்கிறதா என்ன? ये ड्रामा सारा का सारा कल्याणकारी है? बैठ रहा है। என்னவென்றால் இந்த டிராமா முழுமையாக நன்மைக்குரியது என்று புத்தியில் அமர்கிறதா?
कुछ कल्याण का काम होता है तब तो हिल जाते हैं कि नहीं हिल जाते हैं? ஏதாவது ஒரு தீங்குக்கான விஷயம் நடக்கிறது, அப்பொழுது என்ன நடக்கிறது? हिल जाते हैं, इसका मतलब क्या हुआ? அசைந்து விடுகிறோம். எனவே அசைகிறோம் என்றால் அதனுடைய அர்த்தம் என்னவாகிறது? ड्रामा कल्याणकारी हो गया। டிராமா தீங்கு என்று தெரிந்து கொள்கிறோம். बाबा समझाते हैं, भले हमें लगता है कि ड्रामा பாபா புரிய வைக்கிறார். कल्याणकारी नहीं है, अच्छा नहीं हुआ, பலே நாம் நினைந்து கொள்கிறோம் இந்த டிராமா நல்லது இல்லை, நல்லது நடக்கவில்லை. लेकिन अंत में पता चलेगा कि जो हुआ ஆனால் கடைசியில் தெரிய வரும் என்னவென்றால் எதுவெல்லாம் நடந்ததோ सो अच्छा हुआ। அது எல்லாம் நல்லதுதான் நடந்தது. इसमें हिलने डुलने की बात नहीं है। இதில் அசைய வேண்டிய விஷயம் எதுவும் இல்லை. अगर ऐसा न होता तो हमारा ज्यादा अकल्याण हो जाता। ஒருவேளை இப்படி நடக்கவில்லை என்றால் நம்மளது மிகவும் அதிகமாக தீமை நடந்திருக்கணும். अब एक मत, एक रस, अंतर्मुख और अव्यक्त स्थिति में स्थित होकर संबंध இப்பொழுது நாம் ஒரு வழி, ஒரு ரசனம், அந்தர்முக், பிறகு அவ்யக்த நிலையில் நிலைந்திருந்து சம்பந்தத்தில் வரணும். में आओ, यही बाप दादा जो पेपर बता रहे हैं उनकी रिजल्ट देखेंगे। இந்த பேப்பரை எதை பாப்தாதா சொல்கிறாரோ அதனுடைய ரிசல்ட்டை பார்ப்பார். அவ்யக்தவாணி தேதி 21/1/69 பக்கம் 22 ஆரம்பத்தில். अव्यक्त वाणी 21 जनवरी 1969 पृष्ठ 22 आदि। परीक्षा के बाद पता चले कि हमको कितना निश्चय है பரீட்சைக்கு பின்னால் தான் தெரிய வரும் நம்மளுக்கு எவ்வளவு நிச்சயம் இருக்கிறது, और कहाँ तक निश्चय। பிறகு எங்கு வரையும் நிச்சயம் இருக்கிறது. नहीं तो बाबा को ये बोलने की क्या दरकार पड़ती? இல்லையானால் பாபாவிற்கு எது சொல்ல வேண்டிய என்ன அவசியம் வந்தது? गीता पाठशाला वालों को गीता पाठशाला छोड़नी पड़ेगी। கீதா பாठशालाவில் இருக்கக்கூடியவர்களுக்கு கீதை பாठशालाவை விட வேண்டியதாக வரும். मधुबन वालों को मधुबन छोड़ना पड़ेगा। மதுபனில் இருக்கக்கூடியவர்களுக்கு மதுபன் விட வேண்டியதாக வரும். ज्ञान सरोवर वालों को ज्ञान सरोवर छोड़ना पड़ेगा। ஞான சரோவரில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஞான சரோவர் விட வேண்டியதாக வரும். हद का ज्ञान सरोवर ईंटों वाला ही नहीं, அந்த எல்லைக்கு உட்பட்ட ஞான சரோவர் இல்லை. जो अभी एडवांस में बड़े ज्ञानी बन रहे हैं, இப்பொழுது அட்வான்ஸில் யார் இவ்வளவு ஞானி ஆகுகிறார்கள்? उनको ज्ञान की बातें छोड़ देनी पड़ेंगी। அவர்களுக்கு ஞானத்தின் விஷயங்கள் விட வேண்டியதாக வரும். हम तो कहीं फंस गए, ऐसा सब झूठा निकला। அவர்கள் நினைத்துக் கொள்வார்கள் நாம் எங்கேயோ போய் மாட்டிக்கொண்டோம், எல்லாரும் பொய்யானவர்கள் தான். आए क्यों का क्या समझ? பாபா ஏன் இப்படிப்பட்ட பரீட்சை வருகிறது? ड्रामा में क्यों थोड़ा ही होता है? माला में नंबर ऐसे ही ले लेंगे। अगर ये परीक्षा ना आए तो आपका माला में तो आपका पहला नंबर आ जाए, बना रहेगा। அரே பரீட்சை வரவில்லை என்றால் மாலையில் நம்பர் வந்து விடுமா? பிறகு உங்களுடைய நம்பர் முதல் நம்பர் ஆகிவிடும். ना आए। அவங்க சொல்றாங்க பாபா இப்படிப்பட்ட பரீட்சை வரக்கூடாது. नंबर कैसे बनेंगे? பிறகு பாபா சொல்கிறார் பிறகு நம்பர் எப்படி உருவாகும்? अगर परीक्षा ना आए तो परीक्षा का रिजल्ट कैसे निकलेगा? ஒருவேளை பரீட்சை வரவில்லை என்றால் பிறகு பரீட்சையினுடைய ரிசல்ட் எப்படி வரும்? रिजल्ट निकलना है कि नहीं निकलना है? कौन 8 के दाने बनेंगे, कौन 108 के दाने बनेंगे? 108 யார் की 8 மணியில் வருகிறார்கள், யார் 108 மணியில் வருகிறார்கள், माला में आने वाले हैं, कौन ब्रह्मा की 1000 भुजाओं की माला में आने वाले हैं, யார் பிரம்மாவினுடைய 1000 கரங்களில் வரவிருக்கிறார்கள், कौन 16000 की लिस्ट में आने वाले हैं, யார் 16000 இதுவில் வரவிருக்கிறார்கள், 16000 में कौन सा नंबर है? 16000 எந்த நம்பர் இருக்கிறது? रुद्र यज्ञ रचते हैं तो 1,00,000 2,00,000 शालिग्राम बनाते हैं। எப்பொழுது ருத்ர யக்ஞத்தை படைக்கிறார்களோ அப்பொழுது லட்சம் கணக்கில் சாலிகிராமத்தை உருவாக்குகிறார்கள். कौन 1,00,000 2,00,000 शालिग्रामों की लिस्ट में कौन आने वाले हैं? அந்த லட்சம் 2 லட்சம் சாலிகிராமத்தின் லிஸ்டில் யார் வரவிருக்கிறார்கள்? फिर 9,00,000 में कौन आने वाले हैं? பிறகு 9 லட்சத்தில் யார் வரவிருக்கிறார்கள்? फिर सतयुग में आने वाले 2 करोड़ हैं। பிறகு சத்தியுகத்தில் வரக்கூடியவர்கள் 2 கோடி ஆவார்கள். उस लिस्ट में आने वाले कौन है? பிறகு அந்த லிஸ்டில் வரக்கூடியவர்கள் யாரு?
त्रेता में 10 करोड़ है, त्रेता பிறகு திரேதாயுகத்தின் கடைசியில் 10 கோடி இருக்கிறார்கள். के अंत में उस लिस्ट में भी कोई आने वाले होंगे कि नहीं? பிறகு அந்த லிஸ்டிலும் யாராவது வரக்கூடியவர்கள் இருப்பார்களா இல்லையா? कलयुग के अंत में 500 करोड़ है। கலியுகத்தின் கடைசியில் 500 கோடிகள் இருக்கிறார்கள். सब आत्माओं को अपने पार्ट का पता चलेगा कि नहीं चलेगा? எனவே அனைத்து ஆத்மாக்களுக்கும் தன்னுடைய பாட்டை பத்தி தெரிய வருமா இல்லையா? नहीं चलेगा। தெரிய வராதா? चलेगा तो कैसे चलेगा? தெரிய வரும். எனவே எப்படி தெரிய வரும்? अच्छा हुआ तो बाकी पढ़ाई कमजोर होती है, वो परीक्षा से डरते हैं। எனவே யார் படிப்புல மிகவும் வீக்காக இருப்பாங்களோ, பலவீனமாக, அவங்க பரீட்சையில் பயப்படுவாங்க. जिन्होंने अच्छी तरह पढ़ाई पढ़ी वो कहेंगे कल होती हो तो आज हो जाए। யார் நல்ல விதமாக படிப்பு படிச்சிருப்பாங்களோ அவங்க சொல்லுவாங்க நாளைக்கு நடக்கிறதை விட அது இன்னைக்கே நடந்துட்டும். एक भी पावरफुल संगठन होने से एक दूसरे को खींचते हुए 108 की माला का संगठन एक हो जाएगा। ஒரே ஒரு பவர்ஃபுல் சங்கட்டன் இருந்தாலும் ஒருத்தர் இன்னொருத்தரை இழுத்து கொண்டு 108 நொடிய மாலையின் சங்கட்டன் ஒன்றாகிவிடும். एक मत का धागा हो और संस्कारों की समीपता हो तभी माला भी शोभेगी। ஒரு வழியினுடைய நூல் இருக்கணும், பிறகு சம்ஸ்காரங்களின் நெருக்கம் இருக்கணும், அப்பொழுதுதான் அந்த மாலாவும் அழகாக தென்படும். அவ்யக்தவாணி தேதி 9/12/75 பக்கம் 272 கடைசியில். अव्यक्त वाणी तारीख 9 दिसंबर 1975 पृष्ठ 272 अंत। आदि में भी ब्राह्मणों की दुनिया में विनाश लीला हुई थी। ஆரம்பத்திலும் பிராமண உலகத்தில் விநாசனத்தினுடைய காட்சிகள் ஏற்பட்டது, லீலை நடந்தது. गई है माला, मोती बिखर गए। அந்த மாலை உடைந்து விட்டது, மணிமாலைகள் சிதறிவிட்டது, மணிகள் சிதறிவிட்டது. रहकर साथ न जाने किधर गए। 2 நாள் கூட இருந்துவிட்டு பிறகு எங்கு சென்று விட்டார்கள் என்று தெரியவில்லை. आदि में भी बाबा माला बनाते थे। ஆரம்பத்திலும் பாபா மாலையை உருவாக்கினார். वो माला पूरी नहीं हुई, அந்த மாலை முழுமை அடையவில்லை. अंत में भी माला बनेगी। பிறகு கடைசியிலும் மாலை உருவாகும். जो आदि सो अंत। எது ஆரம்பத்தில் நடந்ததோ அதுதான் கடைசியிலும் நடக்கும். लास्ट तक जो पक्के होंगे उन्हों को साक्षात्कार होंगे, फिर वही संगठन की भट्टी होगी। கடைசியில் யார் பக்காவாக இருப்பார்களோ அவர்களுக்கு சாட்சாத்காரங்கள் ஏற்படும், பிறகு அதே சங்கட்டனின் பட்டி நடக்கும். सेवा पूरी हो जाएगी। சேவை முழுமை அடைந்துவிடும். अभी सेवा के कारण जहाँ तहाँ बिखर गए हो, இப்பொழுது சேவைக்காக எங்கு எங்கு நீங்கள் சென்று फिर விட்டீர்கள். नदियाँ सब सागर में समा जाएगी। பிறகு அனைத்து நதிகளும் ஒரே ஒரு கடலில் ஒன்று சேர்ந்து விடுவார்கள். लेकिन समय नाजुक होगा, साधन होते हुए ஆனால் அப்பொழுது நேரம் மிகவும் பலவீனமாக இருக்கும். भी काम नहीं करेंगे। சாதனங்கள் இருந்தாலும் எதுவும் வேலைக்கு வராது. इसलिए बुद्धि की लाइन बहुत क्लियर चाहिए, அதனால்தான் புத்தியினுடைய லைன் மிகவும் கிளியராக தேவை. जो टच हो जाए कि अभी क्या करना है। एक என்னவென்றால் டச் ஆகிவிடணும், என்னவென்றால் இப்பொழுது நாம் என்ன செய்யணும். सेकेंड भी देरी की तो गए। ஒரு செகண்டும் நாம் லேட் செய்து விட்டால் பிறகு சென்று விட்டோம். व्यक्त वाणी 6 मार्च 1985 पृष्ठ 214 आदि। जो भी धार्मिक सीरियल हम देखते हैं उनका अंत क्या होता है? எதுவெல்லாம் நாம் சீரியல் பார்க்கிறோமோ அதில் கடைசியில் என்ன ஏற்படுகிறது? अंत सुखदायी होता है या दुखदायी होता है? கடைசியில் சுகம் கிடைக்கிறதா இல்லைனா துக்கம் இருக்கிறதா? फिर अंत में विजय किसकी है? சுகம் தான் ஏற்படுகிறது. எனவே கடைசியில் யாருக்கு வெற்றி கிடைக்கிறது? अरे विजय हमारी निश्चित है, विजय तुम्हारा जन्म सिद्ध अधिकार है। அரே நம்மளுடைய வெற்றி நிச்சயமாக இருக்கிறது. வெற்றி உங்களுடைய பிறப்புரிமையாகும். आखिरी विजय हमारी है ये, கடைசியில் வெற்றி तो खुशी में நம்மளுக்கு. रहना चाहिए। எனவே சந்தோஷத்தில் இருக்கணும் இல்லையா? जितना युद्ध होता है होने दो। எவ்வளவு யுத்தம் நடக்கிறதோ நடக்கட்டும். ஓம் சாந்தி.